Hello students. So இன்னைக்கு தான் நம்ம first day of your video seriesல நம்ம மொத class start பண்ண போறோம்னு வெச்சுக்கலாம். So today we are going to start with science. So science அப்படினு சொல்லி ஸ்டார்ட் பண்ணும்போது science அப்படினா என்னன்னு சொல்லி தெரிஞ்சுப்போம் first. அதுக்கு அப்புறம் we will go with the subjects. So science அப்படிங்கிறது சிம்பிளா என்ன சொல்லுவோம் அப்படினா the knowledge அல்லது the knowledge seeks to understand அப்படினு சொல்லிருப்போம். So அப்போ to know things உங்களை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது தான் வந்து சயின்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம். ஸோ சயின்ஸில் வந்து நம்ம மேஜராக வந்து 3 டைப்பாக கிளாஸிஃபை பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ மேஜராக சயின்ஸ் வில் பி கிளாஸிஃபைட் இன்டு 3 செக்மெண்ட்ஸ். ஒன் இஸ் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி. சரி, இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கெமிஸ்ட்ரி அப்படின்னு வச்சுப்போம். சரி, கெமிஸ்ட்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் இஸ் அ சயின்ஸ். மெயினாக என்ன டீல் பண்ணோம் அப்படின்னா தட் சீக்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் தி பிஹேவியர் ஆஃப் மேட்டர். ஸோ ஒரு மேட்டர் எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த இடத்துல நம்ம பார்க்கவே போகிறோம். ஸோ த சயின்ஸ் விச் சீக்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் தி பிஹேவியர் ஆஃப் மேட்டர். ஆனால் அது எப்படி நம்ம தெரிஞ்சுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை ஸ்டடிங் எதை பற்றி பிஹேவியர் ஆஃப் ஆட்டம் அண்ட் மாலிகுல்ஸ். ஒரு ஆட்டமும் ஒரு மாலிகுலும் எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படிங்கிறத பற்றி படித்து தான் வந்து வி யூஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் தி பிஹேவியர் ஆஃப் மேட்டரை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். ஸோ திஸ் இஸ் வாட் யுவர் கெமிஸ்ட்ரியோட டெஃபினிஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். சரி, சிபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் த ஃபர்ஸ்ட் இந்த 4 சாப்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் பீன் கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி வச்சுப்போம். ஸோ அப்போ சிபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் யூ ஹேவ் 4 சாப்டர்ஸ். ஃபர்ஸ்ட் சாப்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ இட் இஸ் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அண்ட் ஈக்குவேஷன். ஸோ ரியாக்ஷன் அண்ட் ஈக்குவேஷன்ஸ். ஸோ ரெண்டாவது சாப்டர் ஆசிட்ஸ், பேஸ் and salts. மூணாவது சாப்டர் that is metals and non-metals. and fourth chapter. ஸோ இதுதான் வந்து உங்களோட நெக்ஸ்ட் இயரோட இன்ட்ரோடக்ஷன் டு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படின்னு வச்சிருப்போம். ஸோ கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ் and its compounds. சரி, ஓகேப்பா. நவ் இன்னைக்கு நம்ம we will be starting from your first chapterல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். So that is what chemical reactions and equations. So we will be starting with your first chapter, chemical reactions and equations. So in this case, so before going to start with chemical reactions, நம்ம reaction na என்னன்னு சொல்லி பார்த்துருவோம். So reaction. So reaction அப்படிங்கிறது a process in which a change occurs. ஒரு processல ஒரு change occur ஆச்சு அப்படின்னா then we will be calling it as reaction அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். A process in which a change occurs. ஒரு ப்ராசஸ் வந்து சேஞ்சுக்கு உண்டான கண்டிஷன்ஸாக இருந்துச்சு அப்படின்னா தென் இட் இஸ் கால்ட் அஸ் ரியாக்ஷன். ஸோ இந்த ரியாக்ஷனை ஜென்ரல் நாம் எத்தனை டைப்பாக கிளாஸிஃபை பண்ணுவோம் அப்படின்னா 3 டைப்பாக கிளாஸிஃபை பண்ணுவீங்க. ஸோ ஒன் இஸ் ஃபிசிக்கல் ரியாக்ஷன், நெக்ஸ்ட் இட் இஸ் கெமிக்கல் ரியாக்ஷன். இன்னொரு டைப் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டும் லாஸ் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸை ஒபே பண்ணும். ஸோ இன்னொன்று லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸை ஒபே பண்ணாது. அது என்ன பண்ணும் அப்படின்னா லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் எனர்ஜி ஈக்குவலன்ஸ் அப்படிங்கிறது ஒபே பண்ணும். தட் இஸ் வாட் நியூக்ளியர் ரியாக்ஷன். நியூக்ளியர் ரியாக்ஷன். ஸோ இதுதான் வந்து பேசிக்காக இருக்கக்கூடிய டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இந்த ஃபிசிக்கல் ரியாக்ஷன் அப்படிங்கிறது இதில் மேட்டரோட சேஞ்சஸ், தட் மீன்ஸ் மேட்டரோட மாலிகுலர் காம்போசிஷனில் எந்த சேஞ்சஸுமே இருக்காது. சப்போஸ் இப்போ என்கிட்ட வந்து வாட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நோ change in molecular composition. So the matter does not have any changes in molecular composition. La endha changes me irukadu. Appo suppose ipo engita water H2O liquid state la irukadhu heat பண்றோம் அப்படினா it turns into the same water will turn into gaseous state.
அப்போது இந்த இடத்துலையும் என்னோட மாலிக்யூல் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா இதே மாதிரி தான் இருந்திருக்கும். பட் என்னென்னா உள்ளே வந்து இன்னொரு மாலிக்யூல் கூட அட்ராக்டிவ் ஃபோர்ஸில் இருந்திருக்கும். பட் மறுபடியும் நம்ம சேஞ்ச் பண்ணும்போதும் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா அகெயின் இட் வில் பி இன் த சேம் ஸ்டேட். அதே மாதிரி தான் இருந்திருக்கும். பட் இட் வில் ஹாவ் அ டிஃபரண்ட் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோம். ஸோ இதை வந்து ஃபிசிக்கல் ரியாக்ஷன். அப்போது கெமிக்கல் சேஞ்ச் அப்படின்னு எடுத்துக்கும் போது இல்லை கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சேஞ்ச் இன் மாலிகுலர் காம்போசிஷன் இருக்கும். சேஞ்ச் இன் மாலிகுலர் காம்போசிஷன். ஸோ மாலிகுலர் காம்போசிஷனில் சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா ரியாக்ஷனுக்கு முன்னாடி ஒரு ப்ராடக்ட் ஒரு எலிமெண்ட்டாக இருந்திருக்கும் இல்லை ஒரு காம்பவுண்டாக இருந்திருக்கும். ஆஃப்டர் ரியாக்ஷன் இட் வில் சேஞ்ச் இன்டு சம் அதர் எலிமெண்ட் ஆர் சம் அதர் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். சம் அதர் எலிமெண்ட்ஸாக கன்வெர்ட் ஆகாது. ஸோ இட் டர்ன்ஸ் இன்டு சம் அதர் காம்பவுண்ட்ஸ். சப்போஸ் ஐ ஹாவ் Na plus H2. ஸோ சோடியம் அண்ட் ரியாக்ட்ஸ் வித் வாட்டர் கூட ரியாக்ட் ஆகும்போது இட் டர்ன்ஸ் இன்டு NaOH plus hydrogen. So on balancing this you will be getting. So in the இடத்துல this will be in the form of solid. Next இது liquid state, இது aqueous state and this is in gaseous state. அப்போ இந்த ஸ்டேஜில் வந்து this இங்கே ஒரு எலிமெண்ட் அல்லது ஒரு காம்பவுண்ட் ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்முக்கு சேஞ்ச் ஆகுது, மாலிகுலர் ஸ்ட்ரக்சரில் வேரியேஷன் வந்துச்சு அப்படின்னா then those reactions are called as chemical reactions அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த இடத்துல no new element. So element form ஆகாது. So there will not be any no new elements வந்து form ஆகாது அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். This is what your classification. சரி, அப்போ நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னா atom of one nuclei will convert into some other atom. அப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we can have C14. So carbon 14. இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸில் you will have 6 protons and 8 neutrons இருக்கும். Eventually வந்து இது decay ஆகும். இந்த nucleus will tend to decay ஆயிருக்கும். So decay it generates 7 proton and 7 neutron. அப்போ இந்த இடத்துல this was carbon atom. அப்புறம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா this turns into your nitrogen atom. அப்போ இந்த இடத்துல நியூ எலிமெண்ட் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லுவோம். தட்ஸ் வை இதை வந்து it does not obeys the law of conservation of mass. ஏன்னா இதிலிருந்து இதுக்கு டேர்ன் ஆகும்போது there will be certain mass change. ஸோ கண்டிப்பாக வந்து mass change இருக்கும். அப்போ அந்த mass change என்னவா கன்வெர்ட் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா that turns into energy. ஸோ இதை தான் வந்து நம்ம E equal to mc² அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். ஸோ தீஸ் ஆர் யுவர் ஜென்ரல் இன்ட்ரோடக்ஷன் ஃபார் யுவர் ரியாக்ஷன்ஸ். ஸோ நம்ம டே டு டே லைஃப்பில் இருக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸ் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ நவ் லெட் அஸ் டைவ் இன்டு யுவர் சிலபஸ். உங்களோட சிலபஸில் என்ன இருக்குது அப்படிங்கிறத we will dive it. ஸோ we will start with chemical reactions and equation. சரி, இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம டே டு டே லைஃப்பில் பார்க்கக்கூடிய சில கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். எக்ஸாம்பிள், இப்போ ஒரு மில்க் நம்ம எடுத்து ரூம் டெம்பரேச்சரில் வச்சுருக்கோம். ஸோ டியூரிங் சம்மர் என்னவா கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால் புளிச்சு போயிடும். ஸோ பிகாஸ் ஆஃப் இல்லை இதே கண்டிஷன்ஸ். இப்போ மில்க் வச்சுருக்கீங்க. ஸோ அந்த மில்கில் வந்து நம்ம ஆல்ரெடி இருக்கக்கூடிய கர்ட் ஆட் பண்ணோம் அப்படின்னா தென் ஆட்டோமேட்டிக்கலாக அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் டர்ன்ஸ் இன்டு கர்ட். ஸோ ஓவர் டைமில் கர்டாக கன்வெர்ட் ஆகும். அப்போ இந்த சேஞ்ச் இட் இஸ் நாட் ரிவர்சிபிள் அப்படின்னு சொல்லிக்கலாம். பட் எல்லா கெமிக்கல் சேஞ்சுமே ரிவர்சிபிளான்னு கேட்டால் it is there are certain chemical changes which are reversible and there are certain chemical changes which are irreversible அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். சரியா? நெக்ஸ்ட், இப்போ இதே மாதிரி ஒரு அயன் பாட். ஸோ இஃப் யூ யூஸ் இட், நீங்கள் யூஸே பண்ணலை, இஃப் யூ லெஃப்ட் இட் ஃபார் அ லாங்கர் பீரியட் ஆஃப் டைம், அதுக்கு மேலே ரஸ்ட் ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ இந்த ரஸ்ட்டுமே வந்து இட் இஸ் ஒன் ஆஃப் எக்ஸாம்பிள் ஃபார் கெமிக்கல் சேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த இடத்துல அயன் வெறும் அயன் மட்டும் இருந்தது. ஸோ இப்போ சப்போஸ் இந்த இடத்துல வந்து அயன் பார்ட்டிகல்ஸ் மட்டும் இருக்குது அப்படிங்கும்போது இதுக்கு நடுவில் ஆக்சிஜன் உள்ளே வந்து சேர்ந்துருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து சேர்றதையும் விச் இஸ் கால்ட் அஸ் கெமிக்கல் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். சரி, இப்போ கிரேப்ஸ் ஃபெர்மெண்ட் பண்ணுறோம். ஸோ ஃபெர்மெண்ட் பண்ணி வைனாக கன்வெர்ட் பண்ணுறோம். அப்படிங்கும்போது இந்த இடத்துலையும் குளுக்கோஸ் வில் ஹேஸ் கன்வெர்டட் இன்டு ஆல்கஹாலாக கன்வெர்ட் ஆயிருக்கு. அப்படிங்கும்போது இந்த எல்லா இடத்துலையுமே வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர் இஸ் அ மாலிகுலர் சேஞ்ச் அப்படிங்கிறது நடந்திருக்கும். ஸோ அப்போது இது எல்லாத்தையுமே கெமிக்கல் சேஞ்சஸ். மோஸ்ட்லி நம்ம சாப்பிட்ற ஃபுட் இருக்குல்ல, ஸோ த ஃபுட் வாட் வி ஹேவ், ஸோ இதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி இட் இஸ் அ கெமிக்கல் சேஞ்ச் நடந்திருக்கும். ஏன்னா நம்ம நார்மலாக ஒரு ரைஸ் இருக்குது, ரைஸை ஊற வச்சுருக்கோம் அப்படின்னா ஸோ
அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்காது. பட் இதுவே நான் அதை ஹீட் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய பாண்ட்ஸ் பிரேக் ஆகிருக்கும். ஸோ ஸ்டார்ச் வில் பி broken down into simpler complexes-ஆக கன்வெர்ட் ஆகிருக்கும். அப்போ இந்த இடத்துல whenever we cook something அப்படிங்கும் போதுமே that is also chemical change. அப்போ டே டு டே லைஃப்பில் ஆல்வேஸ் we will perform chemical changes அப்படிங்கிறது inevitable அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஈவன் நம்ம சாப்பிட்ற ஃபுட் எடுத்துக்கலாமா? ஸோ அப்போ சாப்பிட்ற ஃபுட் எடுத்துக்கிறீங்க. ஸோ தட் ஃபுட் டைஜஷன், ஸோ த என்டையர் டைஜஷன் ஆஃப் த ஃபுட் ஆல்சோ கன்சிடர் டு பி அ கெமிக்கல் சேஞ்ச் அப்படின்னு தான் சொல்லும். ஸோ அப்போ காம்ப்ளெக்ஸ் ஃபுட் பார்ட்டிகல் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகிறதும் இட் இஸ் கன்சிடர் டு பி அ கெமிக்கல் சேஞ்ச். அதே மாதிரி இப்போ இந்த ஃபுட் மறுபடியும் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது அப்படிங்கும் போதும் இந்த இடத்துலையும் நம்ம பாடிக்குள்ளே கெமிக்கல் சேஞ்சஸ் நடந்திருக்கும். அப்போ தீஸ் டைப் ஆஃப் கெமிக்கல் சேஞ்சஸ் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயோகெமிக்கல் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம். சரி, இப்போது இந்த எல்லா சிச்சுவேஷன்ஸ்லையுமே இனிஷியலாக ஒரு சப்ஸ்டன்ஸாக இருந்துச்சு. பட் கோர்ஸ் ஆஃப் டைம் அல்லது கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன்னால இட் ஹாஸ் சேஞ்ச் இன்டு சம் அதர் காம்பவுண்ட்ஸாக உங்களுக்கு கன்வெர்ட் ஆயிருந்துச்சா. ஸோ அப்போ இதை தான் வந்து என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா கெமிக்கல் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லி வச்சிருப்போம். சரி, அப்போது இந்த கெமிக்கல் சேஞ்சஸ் அப்படிங்கிறது எப்படி நடக்குது அப்படிங்கிறத லெபார்டரி கண்டிஷன்ஸில் சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஸோ லெட் அஸ் டேக் ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி. என்ன எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா, ஸோ இந்த ஆக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் யூ ஹேவ் டு டூ அண்டர் தி சூப்பர்விஷன் அண்ட் அட் த சேம் டைம் லெபார்டரிஸ் தான் மோஸ்ட்லி நம்ம பண்ணுவோம்னு வச்சுக்கலாம். சரி, உங்களோட ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன எடுத்துக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we are going to take magnesium ribbon. ஸோ இந்த magnesium ribbon ஒரு 2 to 3 சென்டிமீட்டர் எடுத்து ஸோ we have to மேலே இருக்கிறத ஸ்கிராப் பண்ணணும். ஸோ ஸ்கிராப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு என்னென்னலாம் தேவைன்னு பார்த்துக்கோங்க. ஸோ யூ நீட் டு ஹாவ் அ டாங். ஸோ என்ன சப்போஸ் அந்த மெட்டல் பேர்ன் ஆகும்போது உங்களை இன்ஃபெக்ட் அதில் இருக்கக்கூடிய ஹீட் வந்து உங்களை கையில் படாமல் இருக்கிறதுக்காக யூ வில் ஹாவ் அ டாங். சரி, மெக்னீஷியம் ரிப்பன். ஸோ இந்த மெக்னீஷியம் ரிப்பனுக்கு மேலே ஆக்சைட் கோட் இருக்கும், மெக்னீஷியம் ஆக்சைட் லேயர் கோட்டிங் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் ஸ்க்ராப் ஆஃப் பண்ணி எடுத்தால் தான் வந்து ஈஸியாக வந்து இக்னைட் ஆகும். சரி, பென்சன் பர்னர். ஸோ ஹீட் பண்ணுறோன்னு வச்சுக்கலாம். சப்போஸ் இஃப் யூ ஆர் கோயிங் டு ஃப்ளேம் இட், ஸோ யூ வில் கெட் டாஸ்லிங் ஒயிட் ஃப்ளேம் அப்படிங்கிறது ஜென்ரேட் ஆகும். அப்போது இந்த ஃப்ளேம் முடியும் போது இட் டர்ன்ஸ் இன்ட்டு என்னவா கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் டர்ன்ஸ் இன்ட்டு எ பவுடர், ஒயிட் கலர் பவுடராக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ தோஸ் அப்போ இனிஷியலாக வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மெக்னீஷியமாக இருந்துச்சு. நவ் இட் ஹஸ் கன்வெர்டட் இன்டு மெக்னீஷியம் ஆக்சைடு. அப்போ இந்த இடத்துல என்ன அப்சர்வ் பண்ணியிருக்கீங்க, ஒரு கெமிக்கல் சேஞ்ச் நடக்கும்போது இந்த இடத்துல ஒரு ஃப்ளேம் அல்லது லைட் இந்த மாதிரி ஒன்று கிடச்சிச்சு. அண்ட் சப்ஸ்டன்ஸ் சாலிடாக இருந்தது, ஒரு கிறிஸ்டலைன் சாலிடாக இருந்தது, அமார்ஃபஸ் பவுடராக உங்களுக்கு கன்வெர்ட் ஆச்சு. அப்போ யூ வில் ஹாவ் சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் அப்படிங்கிறது இருந்திருக்கும். ஓகேவா, கிறிஸ்டலைன் சாலிடாக இருந்தது, எனக்கு பவுடராக கன்வெர்ட் ஆயிருக்கு. சரி, அப்போ இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ரியாக்ஷன் என்ன சொல்லுவோம்னா மெக்னீஷியம் ரியாக்ட்ஸ் வித் ஆக்சிஜன் டு ஃபார்ம் மெக்னீஷியம் ஆக்சைடு. சரி, இன்னொரு ஆக்டிவிட்டி எடுத்துப்போம். ஸோ ரைட் நவ் என்ன எடுத்துக்க போறீங்க அப்படின்னா யூ ஆர் கோயிங் டு டேக் 2 பீக்கர்ஸ். ஒன்றில் பொட்டாசியம் அயோடைட் அண்ட் தென் லெட் நைட்ரேட், 2 சொல்யூஷன் எடுத்துக்க போறீங்க. ஸோ பொட்டாசியம் அயோடைட் எடுத்து லெட் நைட்ரேட் சொல்யூஷனில் மிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெட் அயோடைட் அண்ட் பொட்டாசியம் நைட்ரேட்ஸ். ஸோ யூ ஆர் கோயிங் டு டேக் ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் பொட்டாசியம் அயோடைட் எடுத்து when you add it to drops ஆட் பண்ணும்போது என்னவா கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் டர்ன்ஸ் இன்டு லெட் அயோடைடாக உங்களுக்கு கன்வெர்ட் ஆகும். ஸோ லெட் அயோடைட் வில் டர்ன் இன்டு எல்லோ precipitate-ஆக உங்களுக்கு செட்டில் டவுன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இப்போ செட்டில் டவுன் ஆகும்போது அப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தீஸ் டூ ஆர் இன் aqueous state. ஸோ இனிஷியலாக வந்து aqueous stateல இருந்துச்சு. நவ் ஆஃப்டர் ரியாக்ஷனுக்கு அப்புறம் this starts to settle down. எல்லோ கலரில் வந்து they started to settle down ஆயிருக்கும். ஸோ இப்போ இது ஒரு கண்டிஷன்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாமா. சரி, அடுத்தது என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we are going to treat conical flaskல you are going to add zinc granules எடுத்துக்கலாம். So we are going to add zinc granules. So இந்த zinc granulesல you are going to add dilute sulfuric acid. ஸோ ஏதோ எந்த ஆசிட்ஸ் எடுத்து நீங்கள் ஆட் பண்ணாலும் ஜிங்க் வில் டிஸ்பிளேசஸ், ஹைட்ரஜனை டிஸ்பிளேஸ் பண்ணியிருக்கும். ஸோ அப்போ இந்த இடத்துல யூ வில் கெட் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஸஸ் எவால்வ் ஆகும். ஸோ வென் வி ஆட் டைல்யூட் சல்ஃபியூரிக் ஆசிட் ஆட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதுலேருந்து ஹைட்ரஜன் கேஸ் எவால்வ் ஆகும். இதுக்கு மேலே வந்து ஒரு டியூப் வழியாக கேஸஸ் எவால்வ் ஆகி வந்திருக்கும். இதுக்கு பக்கத்தில் வந்து இஃப் யூ ப்ளீஸ் ஒரு லைட்டர் மாதிரி ஏதாச்சும் வச்சிங்க அப்படின்னா யூ வில் கெட் பாப் சவுண்டோட வந்து பிளாஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இந்த கேஸை வந்து வி வில் பி காலிங் இட் அஸ் எவல்யூஷன் ஆஃப் கேஸ். அப்போ இந்த இடத்துல என்னெல்லாம் நம்ம அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே யூ கேன் அப்சர்வ் எவல்யூஷன் ஆஃப் கேஸ் அப்சர்வ் பண்ணலாம். அட் த சேம் டைம் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர், சேஞ்ச் இன் ஸ்டேட். அப்போ ஒரு கன்க்ளூஷன் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா whenever there is a chemical change, ஸோ இந்த மாதிரி ஃபாலோயிங் அப்சர்வேஷன்ஸை வந்து உங்களால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சேஞ்ச் இன் ஸ்டேட், செகண்ட் சேஞ்ச் இன் கலர், அடுத்தது எவல்யூஷன் ஆஃப்
gas. It also comes in change in state and formation of precipitate and change in temperature. இது எல்லாமே வந்து உங்களோட conditions. Okay, so these are your basic-ஆ வந்து ஒரு reaction நடந்திருக்கா இல்லையான்னு சொல்லி analysis பண்றதுக்கு these are the conditions which we have. So change in state. So எப்படி வந்து ஒரு chemical reaction நடந்திருக்கா இல்லையான்னு சொல்லி நம்ம identify பண்ணுவோம் அப்படின்னா whether there is a change in state. But change in state மட்டும் வச்சுட்டு ஒரு chemical reaction நடந்திருக்கான்னு கேட்டால் சொல்ல முடியாது. Because water இருக்கு. So அந்த water நீங்க heat பண்ணும்போது it turns into water vapor. But அந்த molecules, so water it turns into water vapor அப்படிங்கும்போது இந்த இடத்துல liquidல இருந்து gaseous stateக்கு வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல சேஞ்ச் இன் ஸ்டேட்டை மட்டும் வச்சுட்டு உன்னால் ஒரு கெமிக்கல் சேஞ்ச் நடந்திருக்கான்னு சொல்ல முடியாது. பட் தேர் ஷுட் பி மாலிகுலர் காம்போசிஷன் சேஞ்சஸ் இருந்திருக்கணும். அப்படின்னா தான் இட் இஸ் கன்சிடர்ட் டு பி அ கெமிக்கல் சேஞ்ச் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட், தீஸ் ஆர் தி சேஞ்சஸ். ஸோ நம்ம சேஞ்ச் இன் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது தீஸ் ஆர் தி காமன் சேஞ்சஸ். பட் வி வில் பி காலிங் திஸ் அஸ் ஃபிசிக்கல் சேஞ்ச் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கோம். ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஐ ஹவ் காட் லிக்விடை வந்து சாலிடாக கன்வெர்ட் பண்ணுறது ஃப்ரீசிங். So solid direct gas convert பண்ணீங்கன்னா it is sublimation. Again gaseous stateல இருக்கக்கூடிய objects திருப்பியும் gaseous statesல இருக்கக்கூடிய molecules if you bring it to solids க்கு திருப்பி கொண்டு வரீங்க அப்படின்னா then it is considered to be deposition. இதே வந்து liquid to gas அப்படின்னா evaporation. இதே வந்து gases to liquid அப்படின்னு எடுத்துக்கும் போது so generally இதை வந்து we will be calling it as vaporization. Evaporation அப்படிங்கிறது so it is surface of the liquidல நடந்துச்சு அப்படின்னா that is evaporation. இல்லை என்டையர் லிக்விடும் பாயிலிங் பாயிண்ட் ரீச் பண்ணி நடந்துச்சு அப்படின்னா தென் இட் இஸ் கால்ட் அஸ் பாயிலிங் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கோம். ஸோ இப்போ தீஸ் ஆர் யர் ஃபிசிக்கல் சேஞ்சஸ். இதில் காம்போசிஷன் எதுவுமே உங்களுக்கு சேஞ்ச் ஆகிருக்காது. சப்போஸ் காம்போசிஷன் சேஞ்ச் ஆனால் மட்டும்தான் அது கெமிக்கல் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்தராக கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி வி ஷுட் நோ அபவுட் வேலன்சி அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். ஸோ வேலன்சி அப்படிங்கிறது என்னன்னா கம்பைனிங் கெப்பாசிட்டி ஆஃப் அன் ஆட்டம் ஆர் குரூப் ஆஃப் ஆட்டம்ஸ். ஸோ இப்போ இதை கம்பைனிங் கெப்பாசிட்டி தெரிஞ்சிச்சு அப்படின்னா உங்களால் ஈஸியாக வந்து மாலிகுலர் ஃபார்முலா அல்லது கெமிக்கல் ஃபார்முலாஸ் எழுதுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம். சரி, இப்போ இந்த கம்பைனிங் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது ஜென்ரலாக வந்து ஒரு எலிமெண்ட்ஸுக்குமே வந்து இல்லை ஒரு மாலிகுல்ஸுக்குமே வந்து தே வில் ஹேவ் கண்டிஷன்ஸ் இருக்கும். ஸோ இப்போ இங்கே கொடுத்துருக்கு ஹைட்ராக்சைடு, இட் இஸ் OH, குளோரைட் இட் இஸ் Cl மைனஸ். ஸோ இது எல்லாமே நெகட்டிவ் வேலன்சிஸ் இருக்கக்கூடியது. தட் மீன்ஸ் தே அக்செப்ட் எலக்ட்ரான்ஸ். இதே வந்து பாசிட்டிவ் வேலன்சிஸ் இருக்கிறது தே டொனேட் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சிருப்போம். அப்போ இந்த எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே ஹாவ் only one electrons. ஸோ அப்போ இதில் வந்து these are called as monovalent அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இதனால வந்து வேலன்சி ஒரே ஒரு எலக்ட்ரானை மட்டும் தான் டொனேட்டோ இல்லை அக்செப்டோ பண்ணிக்க முடியும். தட் இஸ் வை these are called as monovalent. ஸோ வேலன்சி இஸ் 1. ஸோ these are monovalent. இதே வந்து divalent அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா they have the ability to donate or accept 2 electrons. 2 electrons அக்செப்ட் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா then those are called as divalent அப்படின்னு சொல்லி வச்சுப்போம். ஸோ these valencies will be 2. ஸோ இப்போ இந்த இடத்த பொறுத்தவரைக்கும் இதோட கம்பைனிங் கெப்பாசிட்டி வில் பி ஈக்குவல் டு 2 இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். சரி, இப்போ இதில் வந்து சில எலிமெண்ட்ஸ் தோஸ் வில் ஹேவ் வேரியபிள் வேலன்சிஸ் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் காப்பர். ஸோ காப்பர் சல்ஃபேட் அப்படிங்கிறது யூ கேன் ஹேவ் 2 டைப் ஆஃப் இருக்கும். குப்ரஸ் குப்ரிக் அப்படின்னு சொல்லியிருப்போம். இனிஷியலாக வந்து வி யூஸ் டு கால் இட் அஸ் குப்ரஸ் குப்ரிக். ஏன்னா காப்பருக்கு 2 ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கும். ஒன் இஸ் +1, ஒரு எலக்ட்ரானை மட்டும் டொனேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அட் த சேம் டைம் 2 எலக்ட்ரான் டொனேட் பண்ணுற மாதிரியும் இருக்கும். ஸோ தட் இஸ் வாட் குப்ரஸ் அண்ட் குப்ரிக் அப்படின்னு சொல்லி 2 வச்சிருக்கும். பட் ரைட் நவ் வி ஆர் நாட் யூசிங் தோஸ் நோட்டேஷன்ஸ். இப்போ ஸ்டாக்ஸ் நோட்டேஷன் யூஸ் பண்ணுவோம். வி வில் see that in later classes. ரைட் நவ் இந்த மாதிரி சில எலிமெண்ட்ஸ் வில் ஹேவ் வேரியபிள் வேலன்சிஸ் இருந்திருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் யூ கேன் ஹேவ் காப்பர் அண்ட் அயன். ஸோ தோஸ் வில் ஹேவ் வேரியபிள் வேலன்சிஸ். காப்பர்ஸ் வில் ஹேவ் 1 and 2. அதே அயனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 and 3 இருக்கும். நெக்ஸ்ட் இதே அலுமினியம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தட் வில் ஹேவ் ஒன்லி +3 அப்படின்னு எடுத்து வச்சிருப்போம். சப்போஸ் அலுமினியம் வில் ஹேவ் அ ஃபிக்ஸட் வேலன்சி ஆஃப் +3. இதே மாதிரி லெட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தட் வில் ஹேவ் 2 and 4 அப்படின்னு சொல்லி தோஸ் வில் ஹேவ் வேரியபிள் வேலன்சிஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். பிகாஸ் இந்த வேலன்சிஸ் தெரிஞ்சால் தான் உங்களால் என்ன ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கெமிக்கல் ஃபார்முலாஸ் எழுதுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். திஸ் வேலன்சி சார்ட் அப்படிங்கிறது யூ ஹாவ் டு மெமரைஸ் இட் ரைட் நவ். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து கெமிஸ்ட்ரியை ஃபுல்லாக புரிஞ்சுக்கும் போது யூ கேன் கோ வித் திஸ். இதை நீங்களே எழுத முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அதுக்கு வேரியபிள் வேலன்சிஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே யூ வில் சி இன் தி நெக்ஸ்ட் வீடியோஸில் ஒரு கிளாஸஸ்க்கும் போகும்போது ஜென்ரல் சயின்ஸில் ஐ வில் கிவ் யூ தோஸ் திங்ஸ். ஸோ திஸ் இஸ் ஃபார் யுவர் CBSE பொறுத்த வரைக்கும் இது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா திஸ் இஸ் இனஃப் ஃபார் யுவர் போர்டு எக்ஸாம். சரி, நெக்ஸ்ட் கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு வருவோம். சரி, கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ் அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம் அப்படின்னா சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் அல்லது சிம்பிள் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். இன் வேர்ட்ஸில் சொல்கிறது வேர்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷனில் சொல்கிறத தோஸ் ஆர் கால்ட் அஸ்
chemical equation. Suppose இப்போ நம்ம first reaction பார்த்தோம், magnesium plus oxygen gives you என்ன கொடுத்துச்சு, magnesium oxide அப்படின்னு கொடுத்துச்சு. So magnesium plus oxygen gives you magnesium oxide. Left hand side நம்ம எழுதக்கூடிய ஐட்டம்ஸ்க்கு பேரு வந்து we know that it is a reactant அப்படின்னு சொல்லியிருப்போம். Right hand sideல இருக்கிறத வந்து we used to call it as product. So right hand side elements which are called as products அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். This arrow mark indicates the change. So இங்க இருக்கக்கூடிய arrow mark எதை indicate பண்ணும்னா change-ஐ indicate பண்ணும் அப்படின்னு வச்சுப்போம். சரி, அப்போ இந்த இடத்துல என்னெல்லாம் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ arrow type indicates your எந்த directional reaction flow ஆயிருக்கு அப்படிங்கிறது. ஸோ தட் இஸ் வாட் உங்களோட ரியாக்ஷன்ஸோட டைரக்ஷன். சில சப்போஸ் இப்போ இஃப் இட் இஸ் a reversible reactionாக இருந்துச்சு அப்படின்னா you will have an arrow mark, half arrow mark ரெண்டு சைட்லையுமே இருக்கும். That means product can be converted into reactant, at the same time reactant to product convert பண்ண முடியும். So for this you have certain examples like nitrogen plus hydrogen gives you ammonia. At the same time ammonia decomposes to form nitrogen and hydrogen அப்படின்னு சொல்லலாம். So these are also examples for your chemical equation represent பண்றதுக்குண்டான examples அப்படின்னு வச்சுக்கலாம். சரி, அப்போ a chemical equation அப்படிங்கிறது இது symbolic representation அல்லது short hand form of chemical change. ஒரு chemical change-ஐ represent பண்றதுக்கு இருக்கக்கூடிய ஒரு short hand form அப்படிங்கிறதா வந்து உங்களோட chemical equation. Suppose magnesium chemical symbol Mg plus oxygen, it is a molecular compound, so you have to give it as oxygen O2 gives to MgO, magnesium oxide. So இப்போ இந்த இடத்துலயும் left hand side will indicate product, I mean reactant தான் indicate பண்ணும், right hand side will indicate your products. சரி, இப்போ இந்த arrows same arrows அங்க நம்ம எங்க யூஸ் பண்ணீங்களோ அதே கண்டிஷன்ல arrows also indicates the direction அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். சரி, இப்போ இந்த கெமிக்கல் ஈக்குவேஷன் எழுதும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா you will add certain additional details. சரி, இப்போ இந்த இடத்துல சில chemical reactions which நம்ம எழுதும்போது which will not be balanced இருக்காது. Those unbalanced equation are called as skeletal equations அப்படின்னு சொல்லி வச்சிருப்போம். ஸோ இப்போ இந்த skeletal equation will not have law of conservation of mass obey பண்ணாது. So we have to balance those equation in order to get, இப்போ என்னோட எவ்வளவு ரியாக்ட் பண்ணா எவ்வளவு ப்ராடக்ட் கிடைக்கும் எஸ்டிமேட் பண்றதுக்கு this balanced reactions will help you அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். சரி, இப்போ இந்த skeletal, இப்போ மேலே எழுதியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா skeletal equation. சரி, அப்போ இந்த skeletal equationல என்ன டீல் பண்ணியிருக்கோம், 1 மெக்னீஷியம் இருக்கு, இங்கே ப்ராடக்ட்லேயும் 1 மெக்னீஷியம் இருக்கு, பட் ரியாக்டன்ட்ல எனக்கு 2 ஆக்சிஜன் இருக்கு, பட் ப்ராடக்ட்ல 1 ஆக்சிஜன் தான் இருக்கு. அப்படிங்கும்போது ஹவ் டு பேலன்ஸ் இட், ரெண்டு சைடும் நான் பேலன்ஸ் பண்ணணும். எப்படி பேலன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஐ கேன் டேக் 2 மெக்னீஷியம் when reacts with oxygen it generates 2 magnesium oxide. Now both the sides are balanced. ஸோ இந்த மாதிரி நீங்க பேலன்ஸ் பண்ணி எழுதுறது தான் வந்து பேலன்ஸ்ட் கெமிக்கல் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லி வச்சிருப்போம். சரி, இப்போ வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் பேலன்சிங் எ கெமிக்கல் ஈக்குவேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் உங்க கெமிக்கல் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நோட் டவுன் பண்ணணும். சப்போஸ் ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்ட் அப்படிங்கிறத எடுத்து வச்சிருக்கோம். ஸோ யூ ஹவ் டு நோட் இட் டவுன். சரி, இப்போ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸில் நீங்கள் என்னெல்லாம் அதில் காமிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஆல்வேஸ் யூ வில் ஹேவ் ரியாக்டன்ட், ரைட் ஹேண்ட் சைட் ப்ராடக்டாக இருக்கும். இன்கேஸ் ரிவர்சிபிள் ரியாக்ஷன்னா மேஜராக என்ன ஃபார்ம் ஆகுமோ அதை வந்து ரைட் ஹேண்ட் சைடில் எழுதுவோம். லெஃப்ட் ஹேண்ட் சைட் எது வந்து அண்டர் டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸில் ப்ரொடியூஸ் ஆகுமோ அதை வந்து நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எழுதி வச்சிருப்போம். நெக்ஸ்ட், ரியாக்டன்ட் டு ப்ராடக்ட் யூ வில் ஹேவ் அன் ஆரோ மார்க் அண்ட் ப்ளஸ் சைன்ஸ் வில் இண்டிகேட் ஃபார் 2 or more ரியாக்டன்ட் அல்லது ப்ராடக்ட் வந்துச்சுன்னா யூ ஹவ் டு ஆட் ப்ளஸ் சைன்ஸ் அண்ட் arrows வந்து direction of reaction indicate பண்ணும். At the same time you have to represent the physical states represent பண்ணுவோம். So இந்த physical states represent பண்றதுக்கு if you use yes அப்படின்னு யூஸ் பண்ணீங்கன்னா it indicates solid states. So that indicates solid state. இதே வந்து G அப்படின்னா it is gaseous state and இதே வந்து L அப்படின்னா it is liquid state. Then AQ it is aqueous state. Aqueous state. Aqueous state அப்படிங்கிறது it is what என்ன சொல்லுவோம் அப்படின்னா, if a solid is dissolved, இல்ல ஒரு ionic compound தண்ணியில dissolve பண்ணிருக்கீங்க அப்படின்னா then it is called aqueous state அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். சரி, நெக்ஸ்ட் பேலன்சிங் ஈக்குவேஷன். ஸோ ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷனை எதை வச்சு பேலன்ஸ் பண்ணுவோம்னா, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸை வச்சு தான் நம்ம வந்து பேலன்ஸே பண்ணுவோம். ஸோ we will be balancing with the help of law of conservation of mass. அப்போ law of conservation of mass அப்படின்னா mass can neither be created nor be destroyed in a chemical reaction
அப்படிங்கிறது. ஸோ அப்போ இதுலேருந்து என்ன சொல்ல முடியும்? டோட்டல் மாஸ் ஆஃப் தி ரியாக்டன்ட் வில் பி ஆல்வேஸ் ஈக்குவல் டு டோட்டல் மாஸ் ஆஃப் தி ப்ராடக்ட் அப்படிங்கிறதா வந்து உங்களோட ஜென்ரல் கண்டிஷன். அப்போ A plus B gives you AB அப்படின்னு எடுத்துக்கும் போது now total mass of the reactant will be always equal to total mass of the product அப்படின்னு சொல்லி வச்சிருப்போம். This is what your law of conservation of mass. சரி, இப்போ நான் ஒரு ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணும். ஸோ let us take zinc plus sulfuric acid gives you zinc sulfate plus hydrogen. பட் இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஈக்குவேஷனை நான் கெமிக்கல் this is word equation. இந்த word equation நான் கெமிக்கல் ஈக்குவேஷனை எழுதும் போது Zn plus H2SO4 gives you ZnSO4 plus H2 ஹைட்ரஜன் கேஸ் எவால்வ் ஆயிருக்கும். அப்போ இந்த இடத்துல நீங்கள் ERP டேபிள், தட் மீன்ஸ் எலிமெண்ட் ரியாக்டன்ட் லெவலும் இருக்குது, ப்ராடக்ட் லெவலும் இருக்குது. திஸ் இஸ் வாட் யர் ERP டேபிள் அப்படின்னு சொல்லுவோம். எலிமெண்ட், ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்ட். சரி, எப்படி இருக்குது அப்படின்னு எடுத்து எழுதணும் அப்படின்னா ஐ ஹவ் காட் ஜிங்க். ஜிங்க் இந்த சைடு லெவலில் இருக்குது, ரியாக்டன்ட் சைடில் 1, ப்ராடக்ட் சைட்லையும் ஐ ஹவ் காட் 1 அட் த சேம் டைம். நெக்ஸ்ட் அடுத்து என்ன எடுத்துக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன். ஸோ ரியாக்டன்ட் சைடில் 2 இருக்குது, ப்ராடக்ட் சைட்லையும் 2 இருக்குது. நெக்ஸ்ட் we can take sulfur. So reactant side la 1, product side la 1, and you can have oxygen. Reactant side la 4 and product side la 4 irukku. Appo the equation is already balanced. If left hand side is equal to right hand side abdina, then the equation is already balanced. Appo in the conditions vandu law of conservation of mass already obey பண்ணிடுச்சு. பட் எல்லா ரியாக்ஷன்ஸுமே இப்படி ஒபே பண்ணாது அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ அந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, you have to balance it. நம்ம மேனுவலாக பேலன்ஸ் பண்ணுவோம். ரைட் நவ் வி ஹவ் டு யூஸ் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட். தெர் ஆர் அதர் மெத்தட்ஸ் லைக் ஹாஃப் செல் மெத்தட், தென் ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தட்ஸ். இது இந்த மாதிரி நிறையா மெத்தட்ஸ் இருக்குது. பட் உங்களோட 10th பொறுத்த வரைக்கும் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் இஸ் மோர் இனஃப் அப்படின்னு சொல்லிக்கலாம். சரி, இப்போ இன் கேஸ் ஆஃப் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கலாம். ஸோ லெட் அஸ் டேக் அயன் பிளஸ் வாட்டர் கிவ்ஸ் யூ அயன் ஆக்சைட் பிளஸ் ஹைட்ரஜன். சரி, இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா திஸ் ஈக்குவேஷன் நம்ம பார்க்கும் போதே தெரியுது. ஸோ இப்போ இந்த சைடில் ப்ராடக்ட் சைடில் எவ்வளோ இருக்குது? 3 அயன் இருக்குது. பட் ரியாக்டன் சைடில் தி ஹவ் டேக்கன் ஒன்லி 1 அப்படின்னு எடுத்து வச்சுக்கலாம். சரி, அப்போ நீங்கள் மொதல் கண்டிஷன் இதில் என்னென்னலாம் எழுதணும் அப்படின்னா என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி லிஸ்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் யூ ஹவ் டு லிஸ்ட் அவுட் ஆல் தி எலிமெண்ட்ஸ். அப்போ இந்த இடத்துல ஐ ஹவ் காட் 3 எலிமெண்ட்ஸ், அயன், ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். சரி, இப்போ ரியாக்டன் சைடில் எவ்வளோ இருக்குது, ப்ராடக்ட் சைடில் எவ்வளோ இருக்குன்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணுவோம். செக் பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் இப்போ எந்த எலிமெண்ட்டை நீங்கள் ஃபர்ஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மொதல் கண்டிஷன் யூ ஹவ் டு டேக் அன் எலிமெண்ட் விச் இஸ் காமன் ஃபார் போத். ஸோ ரெண்டுலேயுமே வந்து எலிமெண்ட்ஸ் இருக்குது. அப்போ இந்த இடத்துல எனக்கு ஆக்சிஜன்னா வந்து பார்த்தீங்கன்னா 2 கூடயும் கம்பைன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஆக்சிஜனை தான் வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா யூ ஹவ் டு ட்ரை டு சால்வ் பண்ண ட்ரை பண்ணும். இல்லைனா விச் இஸ் மோஸ்ட் காம்ப்ளெக்ஸ், எந்த எலிமெண்ட் வந்து அதிகமான நம்பர்ஸில் வச்சுருக்கோம் அந்த எலிமெண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு யூ ஹேவ் டு இன்க்ரீஸ் இட். சரி, அப்போ இந்த இடத்துல ஆக்சிஜன் இனிஷியலாக ரியாக்டன்ட்டில் ஒரு ஆக்சிஜன் இருக்குது, பட் ப்ராடக்ட்டில் 4 ஆக்சிஜன் இருக்குது. அப்போது ஐ ஹவ் டு டேக் 4 வாட்டர் மாலிகூல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ யூ கேன் இன்க்ரீஸ் தி நம்பர் ஆஃப் வாட்டர் மாலிகூல்ஸ் அஸ் 4. அப்போது டு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு யூ ஹவ் டு டேக் 4 வாட்டர் மாலிகூல்ஸ். நவ் இப்போ ஆக்சிஜன் பேலன்ஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் அடுத்தது என்ன பேலன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we have to go with இப்போ ஹைட்ரஜன் செக் பண்ணலாம். அப்போ இந்த நெக்ஸ்ட் ஸ்டேஜில் we will take up with ஹைட்ரஜன். ஓகே, ஸோ இப்போ ஹைட்ரஜன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இனிஷியலாக இப்போ எவ்வளோ இருக்குது? ரியாக்டன்ட் சைடில் 8 ஹைட்ரஜன்ஸ் இருக்குது. பட் ப்ராடக்ட் சைடில் we have got only 2 ஹைட்ரஜன் பிகாஸ் only 1 molecule. அப்போ I have to take இன்க்ரீஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா I have to increase that to 4 ஹைட்ரஜன் மாலிகூல்ஸாக நான் இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ both the sides will become equal அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் அடுத்தது இருக்கிறது அயன் இருக்குது. ஸோ அயனை பொறுத்த வரைக்கும் ரியாக்டன்ட் சைடில் 1 அண்ட் ப்ராடக்ட் சைடில் 3. ஸோ ஐ ஹாவ் டு ஜஸ்ட் இன்க்ரீஸ் தி நம்பர் ஆஃப் அயன் as 3 அப்படின்னு சொல்லி இன்க்ரீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா now the equation is balanced according to your law of conservation of mass. சரி, இப்போ இந்த நம்பர்ஸ் எதை இண்டிகேட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ we have 3 things. இது மெயினாக வந்து 3 things இண்டிகேட் பண்ணும். ஸோ if it is gaseous reactant-ஆக இருந்துச்சுன்னா இந்த நம்பர்ஸ் வால்யூம் இண்டிகேட் பண்ணும். ஸோ அதர் தேன் gaseous reactant இல்லை அப்படின்னா you can have ஸோ ஒன்று நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் ஆர் ஆட்டம்ஸ் இண்டிகேட் பண்ணும், இல்லை அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ். ஸோ இதுதான் நீங்கள் காமனாக வச்சிருக்க வேண்டியது. தீஸ் கோஎஃபிஷியன்ஸுக்கு பேர் வந்து ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தீஸ் கோஎஃபிஷியன்ஸ் ஆர் கால்ட் அஸ் stoichiometric coefficients. There are certain reactions which does not obey stoichiometric coefficients. இது எல்லாம் வந்து we will see it in later classes. Right now
these are the things which are required to balance your chemical equation அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ இந்த கிட்டத்தட்ட வந்து this is your trial and error method தான். You have to familiarize with இந்த கான்செப்ட்ஸை மட்டும் நீங்கள் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ண தான் you will get familiarized with this concept. இதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா you have to represent என்னென்ன ஸ்டேட்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி you have to represent along with this ஒரு கெமிக்கல். சப்போஸ் if you want to get center marks வாங்கணும் அப்படின்னா there should not be any particular errors. அப்படி இருக்கணும் அப்படிங்கும்போது you have to represent. நான் கெமிக்கல் ஈக்குவேஷனை மட்டும் எழுதுனா பத்தாது, you have to represent தி ஸ்டேட்டையும் நீங்கள் ரெப்ரசென்ட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த இடத்துல அயன் இனிஷியலாக என்ன ஸ்டேட்டில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாலிட் ஸ்டேட்டில் இருக்கும். ஸோ அகெயின் வாட்டர் இட் வில் பி இன் லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கும். அப்போது நவ் இப்போ இந்த இடத்துல அயன் இட் இஸ் ரியாக்டிங் வித் வாட்டர், வேப்பர் கூட ரியாக்ட் ஆகுது அப்படிங்கும்போது அயன் சாலிட் ப்ளஸ் வாட்டர் இட் இஸ் இன் வேப்பர் ஸ்டேட், இட் டர்ன்ஸ் இன் டு iron oxide that turns into be a solid. And again iron oxide is simply rust. இது வந்து flakes மாதிரி தான் இருக்கும், that is what rust, and then it liberates hydrogen gas. அப்போ உங்களோட ஈக்குவேஷன் என்ன ஸ்டேட்டில் ரியாக்ட் ஆகுது. சம்டைம்ஸ் இந்த வாட்டர் குட் பி லிக்விடாக கூட இருக்கலாம். ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி டைப் ஆஃப் ரியாக்ஷன். ஸோ அப்போ நீங்கள் ரியாக்ஷன்ஸ் எழுதும் போது இது எல்லாமே நீங்கள் டினோட் பண்ணியிருக்கணும். சில ரியாக்ஷன்ஸுக்கு we will be adding catalyst. இந்த ஏரோ மார்க்குக்கு மேலே என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டலிஸ்டையும் ப்ரெஷரையும் நம்ம ஆட் பண்ணி வச்சுருப்போம். சப்போஸ் இஃப் கார்பன், ஸோ சில ரியாக்ஷன்ஸுக்கு யூ வில் பி ஆடிங் தி கேட்டலிஸ்ட் அல்லது என்ன வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறதுக்காக யூ வில் பி கேட்டலிஸ்ட், யூ வில் பி ஆடிங் தோஸ் கண்டிஷன்ஸ். ஸோ எக்ஸ்பெரிமெண்டல் கண்டிஷன்ஸ் அல்லது கேட்டலிஸ்டையும் நீங்கள் இதில் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தீஸ் ஆர் யுவர் ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷன் எழுதணும் அப்படின்னா தீஸ் ஆர் தி ப்ரொசீஜர்ஸ் டு ரைட் யுவர் கெமிக்கல் ஈக்குவேஷன். ஸோ இந்த கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸை மட்டும் யூ ஜஸ்ட் ஸ்டார்டட் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. எந்த அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து யூ கேன் ரெடியூஸ் யுவர் டைம் இன் பேலன்சிங் இன் திஸ். இப்போ ஒரு கெமிக்கல் சேஞ்சை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணணும், இல்லை ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத ஆல்ரெடி வி ஹேவ் சீன். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு கெமிக்கல் சேஞ்சில் ஒரு எலிமெண்ட்டில் இருக்கக்கூடிய ஆட்டம் வில் நாட் சேஞ்ச் இன் டு சம் அதர் ஆட்டம். இன்னொரு ஆட்டமாக உங்களுக்கு சேஞ்ச் ஆக போகிறது கிடையாது. அப்போது இட் ரீஅரேஞ்ச் தான் அந்த இடத்துல நடந்திருக்கும். ஸோ இப்போ ரீஅரேஞ்ச்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு எலிமெண்ட்டில் இருக்கக்கூடிய ஆட்டம் இன்னொரு எலிமெண்ட்டுக்கு இன்னொரு காம்பவுண்டு கூட போய் ஜாயின் பண்ணியிருக்கும். அப்போது இந்த எந்த இடத்துல இருந்தும் ஒரு ஆட்டம் புதுசாக அப்பியர் ஆகவோ இல்லை டிஸ்அப்பியர் ஆகவே ஆகாது அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அப்போது ஆட்டம்ஸ் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிஸ்அப்பியர் தான் இருக்கும். அப்போ இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா ஆல்ரெடி ஒரு பாண்ட் பிரேக் ஆகிட்டு இட் கோஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் நியூ பாண்ட் வித் அனதர் ஆட்டம். ஸோ இதுதான் இந்த இடத்துல நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். எக்ஸாம்பிள் we can ஒரு கோல் இருக்கு, நான் பர்ன் பண்றேன். அப்போ கார்பன் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் கம்பைன்ஸ் வித் ஆக்சிஜன் டு ஃபார்ம் கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அப்போ ஹியர் ஐ டோன்ட் கெட் எனி புது எந்த எலிமெண்ட்ஸுமே எனக்கு இல்லை புது காம்பவுண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு, பட் எந்த எலிமெண்ட்டுமே எனக்கு வந்து புதுசாக ஃபார்ம் ஆகாது. சரி, இன் கேஸ் ஆஃப் கார்பன் சாலிட் ஸ்டேட்டில் இருக்கு, அகெயின் இட் கம்பைன்ஸ் வித் ஆக்சிஜன் இன் கேஷியஸ் ஸ்டேட், இட் டர்ன்ஸ் இன்டு கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு எடுத்து வச்சுக்கலாம். சரி, இப்போ இதே ஃபார்மேஷன் ஆஃப் வாட்டர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆக்சிஜன் ஹேஸ் டு கம்பைன் வித் ஹைட்ரஜன். அப்போ இந்த இடத்துலையும் ஆக்சிஜன் when it reacts with hydrogen it turns into water அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அப்போ இந்த இடத்துல பேலன்ஸ் பண்ணணும் அப்படிங்கும்போது 2 molecules of hydrogen reacts with 1 molecule of oxygen to form 2 molecules of water அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுப்போம். அப்போ இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே 2 or more compounds, 2 or more elements சேர்ந்து ஒரு காம்பவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. அப்படிங்கும்போது these type of reaction is called as combination reaction அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். So 2 or more elements join to form a single compound. So ஒரு 2-3 elements சேர்ந்து ஒரே ஒரு காம்பவுண்ட் மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணிச்சு அப்படின்னா then it is called as combination reaction அப்படின்னு சொல்லலாம். A chemical reaction in which 2 or more reactant combine to form a single product அப்படின்னா then it is called as combination reaction அப்படின்னு சொல்லி வச்சிருப்பீங்க. சரி, அப்போ இந்த காம்பினேஷன் ரியாக்ஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் we can have calcium oxide plus water. ரெண்டையும் எடுத்து மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா you will get calcium hydroxide உங்களுக்கு வந்து ஃபார்ம் பண்ணும். ஓகேவா, whenever we do this. சரி, இப்போ ரூம் டெம்பரேச்சர் 25 degree Celsius. இப்போ நான் அதை தூக்கி தனியாக அது டெம்பரேச்சரை டிப் பண்ணுறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்லி இந்த டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும். அப்போது இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா my quicklime has been converted into வாட்டர்ல மிக்ஸ் பண்ணும்போது it turns into calcium hydroxide which is called as slack lime அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ whenever நீங்கள் வீட்டுக்கு ஒயிட் வாஷ் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா whenever ஃபஸ்ட்டு வந்து அந்த மிக்ஸ் பண்ணும்போது it generates heat generate பண்ணும், அந்த கண்டெய்னர் ஹீட் ஜென்ரேட் இருக்கும். ஸோ பிகாஸ் ஆஃப் எவல்யூஷன் ஆஃப் ஹீட் this is considered to be
எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ whenever ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் ஹீட்டை எவால்வ் பண்ணுச்சு, ஐ மீன் ஹீட்டவோ எனர்ஜிவோ வெளியில் கொடுத்துச்சு அப்படின்னா தென் தோஸ் ரியாக்ஷன்ஸ் ஆர் கால்ட் அஸ் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். காமனாக வி நோ தட் ஒயிட் வாஷிங் அப்படிங்கிறது நம்ம டே டு டே லைஃப்பில் பார்த்துருப்போம். ஸோ நியூ பில்டிங் கட்டின உடனே தே யூஸ் டு வாஷ் தி என்டையர் பில்டிங் வித் கால்சியம் ஹைட்ராக்சைடு. இந்த கால்சியம் ஹைட்ராக்சைடு அப்படிங்கிறது when they react with கார்பன் டை ஆக்சைடு கூட ரியாக்ட் ஆகும்போது த டர்ன்ஸ் இன்டு கால்சியம் கார்பனேட்டாக கன்வெர்ட் ஆகும். ஸோ நம்ம ஒயிட் வாஷ் பண்ணி முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அது தண்ணியில் அடித்த மாதிரி தான் இருக்கும். பட் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்க்கும்போது தி ரியாக்ட் வித் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் டு ஃபார்ம் ஒயிட் கலர் கோட்டிங் ஃபார்ம் பண்ணுது. தட் இஸ் வாட் கால்சியம் கார்பனேட் அப்படின்னு சொல்லலாம். பட் அந்த கால்சியம் கார்பனேட் அந்த ஷைனிங்ஸ் ஃபர்ஸ்ட் டே எல்லாம் இருக்காது. ஸோ இட் வில் டேக் அட்லீஸ்ட் ஒரு 2 or 3 டேஸ்க்கு அப்புறம் அந்த வாலை பார்த்தோம் அப்படின்னா யூ வில் கெட் தட் ஒரு ஷைன் இருக்கிற மாதிரி தெரியும். பட் பிகாஸ் ஆஃப் தி ஃபார்மேஷன் ஆஃப் தின் லேயர் ஆஃப் கால்சியம் கார்பனேட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஒன் மோர் திங், நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மார்பிள் விச் இஸ் ஃபார் ஃப்ளோரிங், நம்ம யூஸ் பண்ணுற ஃப்ளோரிங்காக இருந்தாலும் சரி, ஈவன் நம்ம தாஜ்மஹால் கட்டின மார்பிள்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் தி காம்போசிஷன் ஆஃப் கால்சியம் கார்பனேட் அப்படிங்கிறது தான் அவங்களோட கண்டிஷன்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். சரி, இப்போ இந்த ரியாக்ஷன்ஸ்ல வந்து என்ன ஜென்ரேட் ஆச்சு அப்படின்னா ஹீட் ஜென்ரேட் ஆச்சு. ரைட் நவ் கால்சியம் ஹைட்ராக்சைடு when it is reacting with carbon dioxide it produces calcium hydroxide plus water, calcium carbonate plus water அப்படின்னு எடுத்து வச்சுப்போம். So calcium hydroxide when it reacts with carbon dioxide it turns into calcium carbonate and water. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணியிருக்கும். சரி, இப்போ இந்த இடத்துல வந்து யூ வில் எவால்வ், ஹீட் வந்து எவால்வ் ஆச்சுன்னு சொல்லி போன கண்டிஷனில் பார்த்தோம். அப்போ ஹீட் எவால்வ் ஆகுது whenever a chemical reaction நடக்கும்போது if there is an evolution of heat அல்லது other forms of energy, whenever you get energy those are called as exothermic reactions அப்படின்னு சொல்லி வச்சிருக்கோம். சப்போஸ் இமேஜின் பண்ணலாம், ஐ எம் ஹேவிங், ஸோ எங்கிட்ட வந்து நேச்சுரல் கேஸ் இருக்குது. ஸோ வாட் எவர் திங்ஸ் விச் வி கெட் இட் ஃபார் burning. ஸோ எல்பிஜி இஸ் liquefied petroleum. ஸோ இதில் வந்து நம்ம நேச்சுரல் கேஸ் எடுத்துக்கலாம். ஸோ liquefied petroleum you will have multiple different combination of gases, பட் நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் you will have only one மீத்தேன் மட்டும் இருக்கும். ஸோ decomposition of organic mattersனாலையும் இந்த மீத்தேனை வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். when methane is burnt in oxygen it turns into carbon dioxide plus water vapor. இது கூட என்ன நம்மளுக்கு அடிஷனலாக கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட் அண்ட் ஹீட் கிடைக்கும். ஸோ இதை தான் வந்து we used to call it as exothermic அப்படின்னு சொல்லுவோம். whenever there is a evolution of heat அல்லது light இல்லை வேற forms of energy எது வந்தாலுமே those are considered to be exothermic அப்படின்னு சொல்லி வச்சுப்போம். சரி, நெக்ஸ்ட் ஈவன் ரெஸ்பிரேஷன், நம்ம ரெஸ்பியர் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா your glucose will broken down into carbon dioxide plus water vapors வந்து உங்களுக்கு break down ஆகும். அப்போ இந்த கேசஸ்லையும் we will get energy. that is what we store. நம்ம பாடி வந்து எங்கே ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா in the form of adenosine triphosphate ATP molecules-ஆ வந்து உங்களோட மைட்டோகாண்ட்ரியால ஸ்டோர் பண்ணியிருக்கும். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ an exothermic reaction அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஆனால் இந்த இடத்துல வந்து it stores the energy in the form of ATP. அப்போ உங்களுக்கு whenever a chemical reaction gives out energy அப்படின்னா those are called as exothermic reaction. ஸோ இந்த exothermic reaction அப்படிங்கிறது என்ன கண்டிஷன்ஸில் வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஒரு மேட்டர் டீகம்போஸ் ஆகுது அப்படிங்கும்போது, ஸோ whenever we decompose something obviously நம்ம ஹீட் ஜென்ரேட் ஆயிருக்கும். ஸோ நீங்கள் கம்போஸ்ட் அந்த குப்பையில் கொண்டு போய் ஒரு இடத்துல கொட்டி கம்போஸ்ட் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாலும் the place will be ஹாட்டராக தெரியும். ஸோ நார்மலாக இருக்கக்கூடிய பிளேஸை கம்பேர் பண்ணும்போது those places will be hotter. ஸோ பிகாஸ் ஆஃப் decomposition of organic matters also will liberate, ஹீட்டை லிபரேட் பண்ணும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். those reactions are called as exothermic reaction. சரி, அப்போ ஒன்று ஹீட்டை வெளியில் கொடுக்குது அப்படின்னா that is exothermic. அப்போ நம்ம குக் பண்ணும்போது we are supplying heat அப்படின்னா those reactions are endothermic reactions அப்படின்னு சொல்லி வச்சிருப்போம். ஸோ whenever we supply heat to induce or to create reactions அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா those are considered to be endothermic reactions. ஸோ நார்மலாக வந்து you can have sulfur ஒரு பன்சன் பர்னரை வச்சு நீங்கள் ஹீட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ sulfur will react with iron to form அயன் சல்ஃபைடாக உங்களுக்கு வந்து டேர்ன் ஆகும். அப்போது நார்மலாக வந்து சல்ஃபரையும் அயனையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சிங்க அப்படின்னா இட் ஒன்ட் ரியாக்ட். அப்போ சல்ஃபரையும் அயனையும் ஆட் பண்ணிட்டு ஹவ் டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஹீட் பண்ணணும். ஸோ ஹீட் பண்ணும்போது இட் டர்ன்ஸ் இன்டு அயன் சல்ஃபைடாக உங்களுக்கு டேர்ன் பண்ணும். ஸோ திஸ் டைப் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் ஆர் கால்ட் அஸ் எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். சரியா, இந்த இடத்துல சில ரியாக்ஷன்ஸ் காம்பினேஷன் ரியாக்ஷன்ஸ் இஸ் ஆல்சோ எண்டோதெர்மிக்காக இருக்கும். சில ரியாக்ஷன்ஸ் மோஸ்ட் ஆஃப் தி ரியாக்ஷன்ஸ் விச் ஆர்
decomposition reactions also will be in endothermic conditions. அப்போ உன்னால வந்து ஒரு decomposition reaction அப்படின்னா endothermic-ஆ இருக்குன்னு சொல்ல முடியாது. There are certain reactions which need temperature அல்லது energy to induce reactions அப்படிங்கிறது endothermic reaction. Next, இப்போ வரைக்கும் பார்த்தது எல்லாமே காம்பினேஷன் ரியாக்ஷன்ஸ். அப்போ டூ ஆர் மோர் ப்ராடக்ட்ஸ் டூ ஆர் மோர் ரியாக்டன்ஸ் சேர்ந்து ஒரு ப்ராடக்ட் ஜென்ரேட் பண்ணுச்சு அப்படின்னா those are called as combination reaction. அப்போ இதனோட ரிவர்ஸ் ஆபரேஷன், ஒரு ரியாக்டன்ட் இஃப் இட் ஜென்ரேட்ஸ் டூ ஆர் மோர் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா then it is called as decomposition reaction அப்படின்னு சொல்லலாம். சப்போஸ் ஒரு காம்பவுண்ட் இருக்கு, ஏபின்னு ஒரு காம்பவுண்ட் இருக்கு, இதை என்ன பண்ணணும் அப்படின்னா how to break பண்ணணும். ஸோ பிரேக் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக எனர்ஜி கொடுத்து தான் ஆகணும். அப்படிங்கும்போது நான் ஒரு எனர்ஜி கொடுக்கும்போது இஃப் இட் broke down into ரெண்டு A and B அப்படின்னு சொல்லி ரெண்டு டிஃபரெண்ட் காம்பவுண்ட்ஸாக பிரேக் ஆச்சு அப்படின்னா then that is called as decomposition reaction. A chemical reaction in which a compound splits into two or more simpler substances அப்படின்னா those are called as decomposition reaction. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா நம்ம இதுக்கு எனர்ஜி எடுத்துக்கணும். ஸோ கண்டிப்பாக have to give energy. ஸோ இந்த எனர்ஜி மூணு டைப்பாக வச்சுப்போம். ஒன்று ஹீட், இன்னொன்று லைட், இன்னொன்று எலக்ட்ரிசிட்டி. ஸோ இந்த மூணையும் பேஸ் பண்ணி we will be classifying it. ஸோ ஹீட்னால டீகம்போஸ் பண்ணுறோம் அப்படின்னா that is called as thermolysis அல்லது thermal decomposition அப்படின்னு சொல்லலாம். லைட்டை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா லைட் அப்படிங்கிறது ஃபோட்டோ. ஸோ தட் இஸ் வாட் ஃபோட்டோலைசிஸ் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைன்னா ஃபோட்டோலிட்டிக் டிகம்போசிஷன் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணும்போது it is called as electrolysis. லைசிஸ் அப்படின்னா இட் இஸ் பிரேக்கிங் ஆர் கில்லிங்னு அர்த்தம். அப்போ நான் எதை யூஸ் பண்ணி உடைக்க போகிறேன் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி I will be classifying into three types of decomposition reaction. சரி, இதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா கால்சியம் கார்பனேட் எடுத்துக்க போகிறோம். ஸோ we are going to take calcium carbonate. இந்த சைடில் we are going to take lime water. ஏன்னா லைம் வாட்டரை வச்சு தான் அதில் என்ன கேஸ் வந்துச்சுன்னு அவள் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ இதை நான் ஹீட் பண்ணுறேன், கால்சியம் கார்பனேட்டை ஹீட் பண்ணுறோன்னு வச்சுக்கலாம். அப்போ திஸ் கால்சியம் கார்பனேட் வில் broke down into calcium oxide ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு. இந்த கார்பன் டை ஆக்சைடு இந்த டியூப் வழியாக இங்கே போய் ரீச் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் கார்பனேட், கார்பன் டை ஆக்சைடு அண்ட் கால்சியம் ஆக்சைடாக பிரிஞ்சிருக்குமா. அப்போது இந்த கார்பன் டை ஆக்சைடு இஸ் ஹெவியர் தேன் ஏர். ஏன்னா கன்சிடர் பண்ணும்போது கார்பன் டை ஆக்சைடு வில் பி ஹெவியர் தேன் ஏர். இந்த ரீசன்னால தான் வந்து மோஸ்ட்லி நீங்கள் ஃப்ளோரில் படுத்து தூங்க வேணாம்னு சொல்கிறதுக்கு ஒரு ரீசன். ஸோ ஆல்வேஸ் யுவர் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு வில் பி நியர் டு தி கிரவுண்ட். பட் நம்ம இப்போ ரீசன்ட் டேஸில் ஃபேன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதுனால ஸோ எனிஹவ் இட் வில் பி சேச்சுரேட்டடாக தான் இருக்கும். தட்ஸ் நாட் அன் இஷ்யூ. பட் இன் ஓல்டன் டேஸ் தே யூஸ் டு சே தட் கார்பன் டை ஆக்சைடு நார்மலாக வந்து ஒரு எலிவேட்டட் ரீஜியனில் படுக்கிறதுக்கு சொல்கிறதுக்கு ரீசனும் இதுதான். ஸோ கார்பன் டை ஆக்சைடு இஸ் ஹெவியர் தேன் ஏர். ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ரியாக்ட்ஸ் வித் கால்சியம் ஹைட்ராக்சைடு and turns this lime water into milk-யா கன்வெர்ட் பண்ணும். ஸோ இதிலிருந்து என்ன கன்க்ளூஷன் வர முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நான் ஹீட்டை சப்ளை பண்ணி பிரேக் பண்ணியிருக்கேன். ஸோ we have supplied heat and we have broken down into calcium oxide plus carbon dioxide. அப்போது இந்த இடத்துல this turns into milk-யா கன்வெர்ட் ஆயிருக்கும் அப்படிங்கிறதா உங்களோட பேசிக் ரியாக்ஷன். சரி, அடுத்தது ஃபெரஸ் சல்ஃபைட் எடுத்து ஹீட் பண்ணலாம். ஸோ ஃபெரஸ் சல்ஃபைட் எடுத்து ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் நவ் இப்போ ஹீட் பண்ணுறீங்க. ஸோ இதில் கண்டிப்பாக வாட்டர் மாலிகூல்ஸ் இருக்கும். ஸோ ஃபெரஸ் சல்ஃபேட் அப்படிங்கிறது இட் கண்டைன்ஸ் வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன். பட் இந்த வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் நான் ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் வெளியில் போயிருக்கும். ஸோ தட் லூசஸ் வாட்டர். அப்போது இந்த இடத்துல ஃபெரஸ் ஃபர்தராக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெரஸ் ஆக்சைடாக கன்வெர்ட் ஆகும். பட் இனிஷியலாக கலர் லூஸ் ஆகும், அதுக்கப்புறம் தான் வந்து நடக்கும். ஸோ இனிஷியலாக கலர் லூஸ் ஆகிறது வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் மட்டும்தான் வெளியில் போயிருக்கு. அந்த இடத்துல தட் இஸ் நாட் கெமிக்கல் சேஞ்ச். பட் ஃபர்தராக நீங்கள் மறுபடியும் ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெரஸ் சல்ஃபேட் வில் டர்ன் இன்டு ஃபெரிக் ஆக்சைடு. அப்போ அந்த இடத்துல என்னவா கன்வெர்ட் ஆகும்னா ஃபெரிக் ஆக்சைடு வில் டர்ன் இன்டு ப்ரௌன் கலர். ஒயிட் கலர் பவுடராக இருந்தது ப்ரௌன் கலர் ஃப்ளேக்ஸ் மாதிரி மாறிடும். ஸோ அப்போ இந்த இடத்துல தான் கெமிக்கல் சேஞ்ச் அப்படிங்கிறது நடந்திருக்கும். இனிஷியலாக நம்ம ஃபஸ்ட்டு green to white மாறினது it is not a chemical change. அதில் வாட்டர் எஸ்கேப் மட்டும்தான் இருக்குது. ஸோ there is no molecular compositionல சேஞ்ச் கிடையாது. ரைட் நவ் சரி, அப்போது இந்த இடத்துல யூ மைட் கெட் சல்ஃபர் டை ஆக்சைடும் கிடைக்கும், சல்ஃபர் ட்ரை ஆக்சைடும் கிடைக்கும். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி டைப் அண்ட் குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி ஆஃப் தி ஃபெரஸ் சல்ஃபேட் அப்படின்னு வச்சுக்கலாம். சரி, அப்போ இந்த இடத்துல we have used heat for decomposing ஃபெரஸ் சல்ஃபேட்டை டீகம்போஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணி வச்சுருக்கோம். Next, if you are heating lead nitrate, so lead nitrate எடுத்து heat பண்ணுறோம். Lead nitrate is also white color powder தான். So இதை heat பண்ணும்போது you will get brown color gas evolve ஆகும். So that is what? Nitrous oxide. When you heat it out, so you will get brown color gas evolve ஆயிருக்கும்.
ஸோ நைட்ரஜன் டை ஆக்சைடு அண்ட் ஆக்சிஜன். ஸோ இது வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி எவால்வ் ஆகலாம். ஸோ இப்போ இந்த கண்டிஷன்ஸில் வந்து இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா தெர்மல் டீகம்போசிஷன் அப்படின்னு சொல்லிப்போம். ஸோ ஹீட் மூலியமாக நீங்கள் ஒரு டீகம்போசிஷனை ஜென்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா திஸ் டைப் ஆஃப் ரியாக்ஷன் இஸ் கால்ட் அஸ் தெர்மல் டீகம்போசிஷன். சரி, இப்போ இதில் என்ன நடக்கும்னு யோசிச்சு பார்க்கலாம். ஸோ ஐ ஹவ் டேக்கன் சுகர் கிறிஸ்டல்ஸ். நார்மலாக வந்து ஹீட் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்னா அதில் இருக்கக்கூடிய வாட்டர்ஸ் வந்து கம்மியாக ஆரம்பிக்கும். அப்போ இனிஷியலாக சுகர் வில் டர்ன் இன்டு கேரமல். பட் ஃபர்தராக நான் ஹீட் பண்ணிகிட்டே போகிறேன் அப்படிங்கும்போது அதில் இருக்கக்கூடிய மொத்த வாட்டர்ஸுமே வெளியில் போயிடுச்சு. அப்படிங்கும்போது மொத்த சுகர்ஸுமே டீகம்போஸ் ஆகி வெளியில் போயிடுச்சு அப்படின்னா இட் டர்ன்ஸ் இன்டு கார்பன். ஸோ தட் இஸ் வாட் சுகர் சார்கோல் அப்படின்னு சொல்லி வச்சுருப்போம். ஸோ ஃபஸ்ட்டு கேரமலைஸ் ஆகும். ஸோ யூ வில் கெட் கேரமல் அப்படின்னு சொல்லியிருப்போம். பட் இவென்ச்சுவலாக நீங்கள் அதிகமாக ஹீட் பண்ணிகிட்டே போகும்போது என்னவா கன்வெர்ட் ஆகும்னா கார்பனாக கன்வெர்ட் ஆகும். தட் இஸ் வாட் வி யூஸ் சுகர் சார்கோல் அப்படின்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எலிமெண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல when a decomposition is carried out by heating, that is called as thermal decomposition. இதுக்கு எக்ஸாம்பிள் heating of calcium carbonate, heating of ferrous sulfate, heating of lead nitrate and heating of sugars. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து we have seen as example. அடுத்தது லைட் யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ லைட் அப்படின்னு எடுத்துக்கும் போது ஏன்ஷியன்ட் டேஸில் they used to have photographic films பார்த்துருப்பீங்க. ஸோ யூ மைட் ஹவ் seen from your parental memories. ஸோ உங்கள் பேரண்ட்ஸ் வச்சிருக்கக்கூடிய மெமரிஸில் பார்த்துருந்துருக்கலாம். ஸோ they used to take photographic plates வச்சுருப்பாங்க. ஸோ இந்த ஃபோட்டோகிராஃப்ஸ் அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி கொண்டு வந்தாங்க அப்படின்னா இந்த லைட்டை பேஸ் பண்ணி தான். ஸோ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இன்டியூஸ்ட் பை லைட். ஸோ மோஸ்ட் காமனாக என்ன எடுத்திருப்பாங்கன்னா சில்வர் குளோரைட் ஆர் சில்வர் புரோமைட். ஸோ அந்த ஃபோட்டோகிராஃபிக் பிளேட் மேலே கோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த சில்வர் குளோரைட் ஆர் சில்வர் புரோமைட் when it is being exposed to light எக்ஸ்போஸ் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா they tend to break down into silver plus bromine. இந்த மாதிரி பிரேக் டவுன் ஆகும். அப்படி பிரேக் டவுன் ஆகிறது தான் வந்து they have used it for olden daysல பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோகிராஃபிக்காக யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட் யூஸ் பண்ணுறோம். there are certain chemical reactions which are induced by light. அப்போ இதனால தான் சம்டைம்ஸ் நீங்கள் லேபுக்கு போய் பார்த்துருந்தீங்கன்னா சில reagent bottles will be in black color. ஏன்னா அது வந்து லைட் உள்ளே வந்துச்சு அப்படின்னா டீகம்போசிஷன் ரேட் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ தட் இஸ் வை they are stored in black color containers ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இப்போ டீகம்போசிஷன் ஆஃப் காம்பவுண்ட் வித் லைட் அப்படின்னா தென் இட் இஸ் கால்ட் அஸ் ஃபோட்டோலைசிஸ். ஸோ இது ஏன்ஷியன்ட் டேஸ் அப்படின்னா ஒரு டூ சென்ச்சுரிஸ்க்கு முன்னாடி வரைக்கும் பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோகிராஃபிஸ்க்காக தே ஹவ் யூஸ்ட் திஸ் டைப் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நவ் வி ஹவ் சேஞ்ச்ட் இன்டு டிஜிட்டல் கண்டிஷன்ஸ். சரி, டீகம்போசிஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லி ரெண்டு டைப் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் பார்த்தாச்சு. ஸோ இப்போ அடுத்தது தேர்ட் டைப். ஸோ தேர்ட் டைப்பில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோலைசிஸ். வி ஆர் கோயிங் டு யூஸ் எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணி ஹவு டு வி பிரேக் வாட்டர். ஸோ எலக்ட்ரோலைசிஸ் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்லி தான் எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த எலக்ட்ரோலைசிஸ் ஆஃப் வாட்டரில் என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எடுத்துக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ ஆர் கோயிங் டு டேக் பிளாஸ்டிக் விச் ஆர் நான் கண்டக்டர்ஸ். எடுத்துட்டு திஸ் இஸ் தி எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப். சரி, இப்போ இதில் வி ஆர் கோயிங் டு ஆட். ஸோ இங்கே இருக்க பியூர் வாட்டரில் வி வாண்ட், ஏன்னா பியூர் வாட்டர் டஸ் நாட் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு வச்சுப்போம். ஸோ அப்போ இதுக்காக என்ன பண்ண போகிறோம்னா வி ஆர் கோயிங் டு ஆட் எய்தர் ஆசிட்ஸ் ஆட் பண்ணலாம், இல்லை அப்படின்னா ஒரு அயான் சால்ட், நீங்கள் காமன் சால்ட்டை கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணும்போது இந்த இடத்துல அயான்ஸ் ஜென்ரேட் ஆயிரும் விச் ஃபெசிலிட்டேட்ஸ் தி கண்டக்ஷனை ஃபெசிலிட்டேட் பண்ணும். மோஸ்ட் காமனாக ஆசிட்ஸ் ஆட் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும் பிகாஸ் இட் ஹேஸ் H+ அயான்ஸ் இருக்கும். அப்படிங்கும்போது ஹெல்ப் பண்ணும். சரி, இப்போ நான் எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ரியாக்ஷன் நடக்க ஆரம்பிக்கும் போது யூ வில் கெட் ஆனோடில் யூ வில் கெட் யுவர் ஆக்சிஜன் லிபரேட் ஆகும், கேத்தோடில் ஹைட்ரஜன் லிபரேட் ஆகும். பிகாஸ் ஆக்சிஜன் இஸ் நெகட்டிவ் அயான், ஸோ இட் கோஸ் டு ஆனோட் விச் இஸ் பாசிட்டிவ் டெர்மினல். அதே வந்து ஹைட்ரஜன் இட் இஸ் அ பாசிட்டிவ் அயான் விச் கோஸ் டு கேத்தோட் விச் இஸ் நெகட்டிவ் டெர்மினல். அப்படிங்கும்போது ஸோ உங்கள் கலெக்ஷன் ஆஃப் கேஸ், ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு பேலன்சிங் இக்குவேஷனில் ஸ்டாக்கியோமெட்ரி அப்படின்னு சொல்லி பேசியிருப்போம். அப்போது இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ வி ஹவ் காட் 2 water molecules will generate 2 and 1 அப்படின்னு சொல்லியிருக்கோமா. அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 times தி வால்யூம் இருக்கிறது, இங்கே 2 times தி வால்யூம் இருக்கும். ஸோ கேஸஸ்க்கு மட்டும் இந்த கேட்டகரி மேட்ச் பண்ணோம். இன் கேஸ் ஆஃப் சாலிட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆர் நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ், இல்லை அப்படின்னா இன்னொன்று மோல்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ திஸ் இஸ் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் யுவர் ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட். Decomposition of compound with the help of electricity is called as electrolysis அப்படின்னு சொல்லலாம். So the substance which conduct electricity is called as electrolytes அப்படின்னு சொல்லி வச்சிருப்பீங்க.
ஸோ இந்த எலக்ட்ரோலைசிஸோட அப்ளிகேஷன் தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோப்ளேட்டிங் அண்ட் மெட்டல்ஸ் ஹைலி ரியாக்டிவ் மெட்டல்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கும் இந்த ப்ராசஸ் தான் யூஸ் பண்ணியிருப்போம். அண்ட் சம்டைம்ஸ் பியூரிஃபிகேஷன் ஆஃப் மெட்டல்ஸ் அதுக்குமே வந்து இதை தான் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். சரி, நெக்ஸ்ட் அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஒருத்தர் இருக்க வேண்டிய இடத்துல இன்னொருத்தர் கொண்டு வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது. அந்த ரீப்ளேஸ்மெண்ட் நடக்கணும் அப்படின்னா யூ ஷுட் நோ அபவுட் ஆர்டர் ஆஃப் ரியாக்டிவிட்டி அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கணும். சரி, இப்போ இந்த இடத்துல ஆர்டர் ஆஃப் ரியாக்டிவிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா என்கிட்ட வந்து எது வந்து மோஸ்ட்லி ரியாக்டிவ் அப்படிங்கிறத பேஸ் பண்ணியிருக்கும். அப்போது ஹைட்ரஜன், ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன், ஸோ இதுதான் வந்து பெஞ்ச் மார்க் அப்படின்னு எடுத்து வச்சிருப்போம். ஹைட்ரஜனுக்கு மேலே இருக்கிறது எல்லாமே திஸ் ஆர் ஹைலி ரியாக்டிவ். whenever we treat these metals with acids, ஸோ இதை வந்து ஆசிட்ஸ் கூட ட்ரீட் பண்ணும்போது they can liberate hydrogen. that means அதனால வந்து ஹைட்ரஜனை டிஸ்பிளேஸ் பண்ண வைக்க முடியும். பட் இதே வந்து இந்த மெட்டல்ஸ் எல்லாமே ஆசிட்ஸ் கூட ட்ரீட் பண்ணும்போது they cannot liberate ஹைட்ரஜனை லிபரேட் பண்ண முடியாது. ஸோ இது வந்து ஆக்டிவிட்டி சீரீஸ் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ ஆக்டிவிட்டி சீரீஸ் அப்படிங்கிறது தி எபிலிட்டி ஆஃப் அ மெட்டல் டு ரியாக்ட் இன் அயானிக் ஸ்டேட் அப்படிங்கிறதா ஆக்டிவிட்டி சீரீஸ் அப்படின்னு எடுத்து வச்சிருப்போம். ஸோ the one which is at the top is called as most reactive, the one which is at the bottom is least reactive அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். சரி, அப்போ இந்த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் தீஸ் மெட்டல்ஸ் in the increasing or decreasing order of reactivityக்கு பேர் தான் வந்து ஆக்டிவிட்டி சீரீஸ். this we will be seeing in your இது டீட்டெயிலாக எங்கே பார்ப்போம் அப்படின்னா மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ் அப்படிங்கிற சாப்டரில் we will be seeing this why அப்படிங்கிறத அங்கே பார்த்துப்போம். சரி, இப்போ இதனால என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். சரி, இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் அப்படிங்கிறது இப்போ A + B ஒரு காம்பவுண்ட் இருக்கு. ஸோ இட் இஸ் அன் aqueous state. இன்னொரு மெட்டல் கொண்டு வந்து C அப்படின்னு சொல்லி ஒரு கொண்டு வந்து வச்சிருக்கீங்க. இப்போ இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா A will be replaced by C அப்படிங்கும்போது this is called as displacement reaction அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த இடத்துல the most reactive metal will replace the least reactive metal of similar type. அப்போ ஒரு மெட்டல் இன்னொரு மெட்டல் அயானை தான் ரீப்ளேஸ் பண்ணும். ஸோ எக்ஸாம்பிள் we can have ஸோ ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய சொல்யூஷன் விச் இஸ் காப்பர் சல்ஃபேட். ஸோ இந்த காப்பர் சல்ஃபேட்டில் என்கிட்ட வந்து அயன் நைல் இருக்குது அண்ட் தென் ஐ ஹவ் காட் சாண்ட் பேப்பர்ஸ். ஸோ எதுக்கு சாண்ட் பேப்பர்னா கண்டிப்பாக நம்ம அயன் நைல் சும்மா வச்சிருக்கோம் அப்படிங்கும்போது வென் யூ ரப் இட், ஏன்னா அதுக்கு மேலே வந்து ஒரு கோட் ஆஃப் ஆக்சைட்ஸ் இருக்கும். ஸோ தட் ஆக்சைட்ஸ் மைட் நாட் ரியாக்ட் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். சரி, அப்போ இந்த கேஸில் யூ வில் யூஸ் சாண்ட் பேப்பர். இப்போ இந்த காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷனில் இஃப் யூ டிப் யுவர் அயன் ராட்ஸை டிப் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயன் இஸ் மோர் ரியாக்டிவ் தேன் காப்பர். அப்போ இந்த காப்பர் சல்ஃபேட்டில் இருக்கக்கூடிய சொல்யூஷனில் இருக்கக்கூடிய காப்பர் எல்லாமே வில் டெபாசிட் ஆயிருக்கும். ஸோ டெபாசிட் ஆகிட்டு என்னவா கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த சொல்யூஷன் அயனில் இருக்க இந்த நெயிலில் இருக்கக்கூடிய அயான்ஸ் எல்லாமே Fe2+ கன்வெர்ட் ஆயிருக்கும். அப்போ திஸ் வில் செட்டில் டவுன், இட் டர்ன்ஸ் இன்டு ஃபெரஸ் சல்ஃபேட். ஸோ ஃபெரஸ் சல்ஃபேட் கிரீன் கலரில் கன்வெர்ட் ஆயிருக்கும். So it turns into ferrous sulfate solution. அப்போ copper plus iron gives you, so copper it is in aqueous state, that means solution வச்சிருக்கீங்க, iron is in solid state, then it turns into ferrous sulfate plus copper. So இந்த copper mostly இந்த iron nail மேலே deposit ஆயிருக்கும், so that it turns into பார்த்தீங்கன்னா காப்பரோட கலருக்கு வந்து டர்ன் ஆயிருக்கும். சரி, இது வந்து உங்களோட டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷனில் iron is above the copper, so that is why it can displace பண்ண முடியும். சரி, இப்போ இன்கேஸ் நான் சில்வர் எடுத்து உள்ளே போடுறேன்னு வச்சுக்கலாம். அப்போ do we have any changes ன்னு கேட்டால் so there will not be any change அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். Let us have one more example. So zinc with copper sulfate solution. அப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா ஆக்டிவிட்டி சீரீஸில் காப்பர் அண்ட் ஜிங்க். ஸோ ஜிங்க் இஸ் above your copper. ஸோ அப்போ இந்த இடத்துல ஜிங்க் கேன் ரீப்ளேஸ் காப்பர் இன் காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன். ஐ மீன் அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும்னா this will turn colorless. இது lead plus copper sulfate gives you lead sulfate plus lead sulfate plus copper கிடைக்கும். So in case of lead plus copper chloride, so it gives you copper chloride plus copper. So இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா this depends upon the activity series அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். சரி, அடுத்தது என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். ஸோ இப்போ இந்த டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் அப்படிங்கிறது இன்டர்சேஞ்ச்மெண்ட் ஆஃப் அயான்ஸ். சரி, ஏன் இது இன்டர்சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஆப்வியஸ்லி இங்கே வந்து இன்டர்சேஞ்ச்மெண்ட் நடந்திருக்கும். ஏன் இன்டர்சேஞ்ச்மெண்ட் நடந்திருக்கும் அப்படின்னா இது ஒரு ஆனயான் அண்ட் கேட்டயான் ரெண்டு கண்டிஷன்ஸ் வச்சிருக்கோமா. ஸோ யூ ஹவ் காட் ஆனயான் அண்ட் கேட்டயான். ஸோ திஸ் இஸ் கேட்டயான், இது ஆனயான். அதே மாதிரி இதுவும் கேட்டயான் அண்ட் ஆனயான். பட் இதில் இந்த ரெண்டு பேர்ஸ் will have more affinity. ஏதோ ஒரு பேர்ஸ் வந்து
எனக்கு அதிகமான affinity இருக்கு. That means affinity அப்படிங்கிறது more attraction. So the one which have more attraction will get down. So அதுக்கு transfer ஆக ட்ரை பண்ணும். So that is what that is the cause for your double displacement அல்லது double decomposition reaction அப்படின்னு சொல்லி வச்சிருக்கோம். சரி, அப்போ இந்த கண்டிஷன்ஸை பொறுத்தவரைக்கும் reaction in which இதில் வந்து precipitate ஃபார்ம் ஆகலாம். ஸோ இந்த டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டைப்பாக கிளாஸிஃபை பண்ணுவோம். ஸோ ஒன் இஸ் precipitation reaction, another one is neutralization reaction அப்படின்னு சொல்லி ரெண்டு திங்ஸ் வச்சிருக்கோம். சரி, precipitation reaction அப்படிங்கும்போது ஏன்னா இதுக்கு மோர் affinity இருக்கா, ஸோ அப்போ இதனால என்ன பண்ண முடியாதுன்னா வாட்டர் சப்போஸ் Na2SO4 plus barium chloride BaCl2, பட் இந்த பேரியம் குளோரின் கூட இருக்கும்போது they have less affinity அப்படின்னு சொல்லலாம். பட் இதே பேரியம் சல்ஃபேட் கூட இருக்கும்போது they have more affinity. ஈவன் வாட்டர்னால அந்த பாண்ட்ஸை பிரேக் பண்ண முடியாது, அதில் ஃபார்ம் ஆகக்கூடிய அயானிக் பாண்ட்ஸை பிரேக் பண்ண முடியாது. அப்படி பிரேக் பண்ண முடியல அப்படிங்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா they get settled down, சீக்கிரம் வந்து செட்டில் டவுன் ஆக ஆரம்பிச்சிடும். சப்போஸ் எக்ஸாம்பிள் நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளில் செக் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது செக் பண்ணியிருப்போம். ஸோ என்ன பண்ணியிருப்பீங்கன்னா லெட் அயோடைட் ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ இங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெட் நைட்ரேட்டில் when I add potassium iodide solution add பண்ணும்போது lead iodide yellow precipitate ஃபார்ம் ஆயிருக்கும். because of this, because என்னன்னா lead iodide will have more affinity. that means அதை வந்து உங்களோட வாட்டர்னால பிரிக்க முடியாது அப்படிங்கிற கேசஸ்ல இருந்திருக்கும். சரி, இதுதான் உங்களோட டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். சரி, அப்போ இதுக்கு என்ன எடுத்துக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரியம் குளோரைட் வித் சோடியம் சல்ஃபேட். ஸோ பேரியம் குளோரைட் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஹைலி சால்யூபிள். ஸோ தண்ணியில் பேரியம் குளோரைடு சால்யூபிள் தான். அட் த சேம் டைம் சோடியம் சல்ஃபேட் ரெண்டுமே வந்து சால்யூபிள் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இப்போ பேரியம் குளோரைட் சோடியம் சல்ஃபேட் ரெண்டு சொல்யூஷன் மிக்ஸ் பண்ண உடனே யூ வில் கெட் என்ன ஆயிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரியம் குளோரைட் சொல்யூஷன் வில் டர்ன் இன்டு பேரியம் சல்ஃபேட் வந்து precipitate ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ பேரியம் சல்ஃபேட் வில் ஹாவ் மோர் அஃபினிட்டி, பேரியம் அண்ட் சல்ஃபேட் வில் ஹாவ் மோர் அஃபினிட்டி. ஸோ அதனால அதனோட பாண்ட்ஸ் வந்து ஈவன் வாட்டர்னால பாண்ட் பிரேக் பண்ண முடியாது. ஸோ இட் டர்ன்ஸ் இன்டு பேரியம் சல்ஃபேட் as solid and it turns into white precipitate. பட் இந்த இடத்துல சோடியம் குளோரைட் வில் பி இன் தி aqueous ஸ்டேட்லேயே இருக்கும். அப்போ precipitate ஆகிறது ஒரு கண்டிஷன் ஆஃப் ரியாக்ஷன். பட் இந்த ரெண்டுமே அயானிக் ஸ்டேட்லேயே தான் இருக்கும். Na plus and Cl minus will be in the ions. ஸோ aqueous சொல்யூஷன்லேயே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். those two are called as spectator ions அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். சரி, நெக்ஸ்ட் ஸோ பேரியம் சல்ஃபைட் plus zinc sulfate that gives you zinc sulfide plus barium sulfate. ஸோ இப்போ இந்த இடத்துலையும் you will get white precipitation. ஸோ wherever உங்களுக்கு வந்து எதுக்கு more affinity இருக்கோ அது வந்து settle down ஆகும். ஸோ these type of reactions are called as சரி, இப்போ I have got copper chloride. இதை வந்து பொட்டாசியம் அயோடைட் கூட ட்ரீட் பண்ண போறீங்க. ஸோ அப்போ இட் டர்ன்ஸ் இன்டு என்னவா கன்வெர்ட் ஆகும்னா காப்பர் அயோடைட். ஸோ திஸ் காப்பர் அயோடைட் வில் டர்ன் இன்டு precipitate செட்டில் டவுன் ஆயிருக்கும். அண்ட் யூ வில் ஹேவ் ரிமைனிங் பொட்டாசியம் குளோரைட் will be in aqueous state. அப்போ இந்த இடத்துல ஒரு டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்குது அப்படிங்கும்போது ஆல்வேஸ் யூ வில் ஹேவ் precipitation அல்லது நியூட்ரலைசேஷன். சப்போஸ் நியூட்ரலைசேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் நியூட்ரலைசேஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா யூ கேன் ஹேவ் acids. So when acids are treated with ஒரு ஆசிடை இன்னொரு பேஸ் கூட ட்ரீட் பண்ணும்போது இட் ஜென்ரேட்ஸ் சால்ட் பிளஸ் வாட்டர். ஸோ இப்போ இதுவுமே வந்து டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட். எக்ஸாம்பிள் ஓகே, சப்போஸ் NaOH plus H2SO4 gives you Na2SO4 plus H2O. ஸோ இப்போ இந்த இடத்துல சோடியம் அண்ட் ஹைட்ராக்சைடு இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கா. ஸோ இப்போ இந்த மாதிரி நடக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸையும் we used to call it as double displacement reaction அப்படின்னு சொல்லுவோம். ஸோ these are the reactions, types of reactions. and the last one oxidation and reduction. ஒரு இடத்துல வந்து ஆக்சிடேஷன் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக ரிடக்ஷனுமே நடந்திருக்கும். ஸோ ஆக்சிடேஷன் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்துக்கலாம். ஸோ ஆக்சிடேஷன் அப்படிங்கிறது the process by which addition of oxygen or removal of hydrogen. ஸோ இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் வந்து ஆக்சிடேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ 10th வரைக்கும் திஸ் இஸ் வாட் கண்டிஷன். இன் கேஸ் ஆஃப் 11th and 12th பேஸ்ட் ஆன் எலக்ட்ரான்ஸை பேஸ் பண்ணி சொல்லியிருப்போம். ஸோ அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் ஆர் ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்கிற கண்டிஷனில் ஆக்சிடேஷன். இன் கேஸ் ஆஃப் லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க தட் இஸ் வாட் ஆக்சிடேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இன் கேஸ் ஆஃப் கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸை வி யூஸ் டு கால் இட் அஸ் ரிடக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரி, தட் வி வில் டீல் இட் லேட்டர். சரி, நவ் ஐ ஹவ் காட் காப்பர் பவுடர். ஒரு சைனா டிஷ்ல எடுத்து பென்சின் பர்னர் வச்சு ஹீட் பண்ணுறீங்க. அப்போ திஸ் காப்பர் பவுடர் வில் ரியாக்ட் வித் அட்மாஸ்பியரிக் ஆக்சிஜன் and turns black. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பர் will react with oxygen to form copper oxide. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் வாட் யுவர் ஜென்ரல் கண்டிஷன். அப்போ காப்பர் கெய்னிங்
one oxygen atom to form copper oxide. அப்போ இந்த இடத்துல this is what oxidation அப்படின்னு சொல்லியிருப்போம். So another example, so you can have ethyl alcohol plus sodium gives you sodium ethoxide. அப்போ இந்த இடத்துல என்ன ரிமூவ் ஆயிருக்குன்னா ஹைட்ரஜன் ரிமூவ் ஆயிருக்கு. So if in case of liberation, removal of hydrogen, இதையுமே வந்து we used to call it as oxidation அப்படின்னு சொல்லியிருப்போம். So oxidation அப்படிங்கிறது either addition of oxygen or removal of hydrogen is considered to be your oxidation. Next, reduction. So reduction அப்படிங்கிறது is the opposite process of oxidation. So what is the opposite process? அப்போ அங்க addition of oxygen, அப்போ இங்க addition of hydrogen, or அங்க removal of hydrogen, இங்க addition of hydrogen. சரி, அப்போ கார்பன் பிளஸ் ஹைட்ரஜன் gives you மீத்தேன் அப்படின்னு வச்சுக்கலாமா? ஸோ இப்போ இந்த ரியாக்ஷன் இஸ் கால்ட் அஸ், அப்போ இந்த இடத்துல கார்பன் கெயின்ஸ் ஒன் எலக்ட்ரான், கெயின்ஸ் ஹைட்ரஜன் அப்படிங்கும்போது திஸ் இஸ் கன்சிடர்ட் டு பி யுவர் மீத்தேன். சரி, இப்போ ஓசோன் இருக்கு. ஸோ ஓசோன் நார்மலாக வந்து யூவி ரேஸ் படும்போது என்னவா ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் பிளஸ் நேசன்ட் ஆக்சிஜனாக பிரிஞ்சிருக்கும். அப்போ இந்த இடத்துல ஓசோன் லாஸ்ட் ஒன் ஆக்சிஜன். ஸோ நேசன்ட் ஆக்சிஜன் அப்படிங்கிறதுனா அட்டாமிக் ஆக்சிஜன் விச் ஆர் மோர் ரியாக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா பிகாஸ் ஆஃப் திஸ், இதனால தான் நம்ம ஓசோனைஸ்டு வாட்டர் அல்லது ஓசோனால வந்து மைக்ரோப்ஸை வந்து கொல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருப்போம். சரி, அப்போ இந்த ஓசோன் when it is being என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிஜன் லூஸ் பண்ணுது. ஸோ இப்போ திஸ் இஸ் ஆல்சோ கன்சிடர்ட் டு பி யுவர் ரெடாக்ஸ் ரியாக்ஷன், ரிடக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்போ whenever there is an oxidation always it is accompanied by reduction அப்படிங்கிறத redox reaction. ஸோ redox reaction அப்படிங்கிறது when oxidation takes place simultaneously reductionமே நடந்திருக்கும். So those reactions are called as redox reaction அப்படின்னு வச்சுக்கலாம். Now we have got copper oxide plus hydrogen, it turns into copper plus water. அப்போ இந்த இடத்துல copper gets reduced, hydrogen gets oxidized அப்படின்னு வச்சுக்கலாமா? சரி, next, சரி, அப்போ இந்த இடத்துல the one oxidizing agent அப்படிங்கிறது the one which helps in oxidation is called as oxidizing agent. அப்போ எது ரெடியூஸ் ஆச்சோ அதுதான் வந்து oxidizing agent அப்படின்னு சொல்லுவோம். அப்போ எது ஆக்சிடைஸ் ஆகுதோ those are called as reducing agent. The substance which gives oxygen அப்படின்னா those are called as oxidizing agent. The substance which have rich number of oxygen அப்படின்னா those are called as oxidizing agent. The substance which have lesser number of அது வந்து எது வந்து உங்களுக்கு ஆக்சிஜனை ரிமூவ் பண்ண ஹெல்ப் பண்ணுதோ that is considered to be your reducing agent. ஸோ ஓகேவா? அப்போ the substance which get oxidized is called as reducing agent. ஸோ oxidizing agent அப்படிங்கிறது the substance which get oxidized, reduced itself. அது ஈஸியாக வந்து ரெடியூஸ் ஆச்சு அப்படின்னா then it is considered to be oxidizing agent. Okay, barium sulfate plus copper. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது? பேரியம் சல்ஃபைட் பிளஸ் கார்பன் மோனாக்சைடு. ஸோ we can have one more reaction. So barium sulfate plus carbon gives you barium sulfide plus carbon monoxide. அப்போ இந்த இடத்துல carbon will act as a reducing agent because it removes hydrogen. அப்போ அதே மாதிரி இந்த இடத்துல barium has lost oxygen, lost பண்ணிருக்கு. So it undergoes reduction. Carbon has gained oxygen, so it undergoes oxidation அப்படின்னு சொல்லலாம். அப்போ this is considered to be your oxidizing agent. ஏன்னா இது reduce ஆயிருக்கு, so it is oxidizing agent. இது oxidize ஆயிருக்கு, so that is reducing agent. So this is your general definition for your oxidizing agent and reducing agent. Zinc oxide plus carbon gives you carbon monoxide plus zinc. அப்போ இந்த இடத்துல zinc oxide will act as the oxidizing agent and carbon will act as the reducing agent அப்படின்னு சொல்லிக்கலாம். சரி, நம்ம டே டு டே லைஃப்ல இந்த ஆக்சிடேஷன் எங்க பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மெயினாக 3 திங்ஸ். ஒன் இஸ் கரோஷன் ஆஃப் மெட்டல்ஸ். ஸோ காமன் கரோஷன் ஆஃப் மெட்டல்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ரஸ்டிங் ஆஃப் அயன். ஸோ நார்மலாக வந்து when the iron has been exposed to humidity and air, so they react with iron to form rust வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ திஸ் இஸ் வாட் யூர் ரஸ்டிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ திஸ் இஸ் தி மோஸ்ட் காமன் கரோஷன் ஆஃப் மெட்டல்.
இது போக இன்னொரு corrosion of metal எங்க பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா you can see in the copper. So mostly நம்ம copper bottles யூஸ் பண்ணும்போது if it is left unused for a longer period of time which contains water, மேலே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் வந்து it turns into copper carbonate வந்து டர்ன் ஆயிருக்கும். ஸோ அந்த காப்பர் கார்பனேட் அப்படிங்கிறது ஸோ இப்போ இந்த இடத்துல ஹியூமிடிட்டி ப்ளஸ் ஏர் இருக்குது அப்படிங்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா it turns into blue color. ஸோ இது வந்து காப்பர் கார்பனேட்டாக கன்வெர்ட் ஆயிருக்கும். ஸோ தட் இஸ் ஆல்சோ மெட்டல் வந்து டிகிரேட் ஆயிருக்கு. ஸோ கரோஷன் அப்படிங்கிறது டிகிரேடேஷன் ஆஃப் மெட்டல் டியூ டு என்வரான்மெண்டல் கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறதா. சம்டைம்ஸ் நீங்கள் சில்வர் ஆர்டிகல்ஸ் பார்த்துருக்கலாம். ஸோ வென் திஸ் பீன் எக்ஸ்போஸ் டு லாங் டைம், ஸோ நம்ம ஏரில் லாங் டைம் வச்சுருந்தோம் அப்படின்னா கருத்து போயிருக்கும். மெயினாக எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய சல்ஃபர் டை ஆக்சைடு கூட ரியாக்ட் ஆகிட்டு சில்வர் சல்ஃபைடு ஃபார்ம் பண்ணியிருக்கும். தட் இஸ் வாட் பிளாக் precipitates. ஸோ இட் டர்ன்ஸ் இன்டு பிளாக் கலரில் டர்ன் ஆயிருக்கும். ஸோ நார்மலாக சில்வரியாக இருந்தது பிளாக் கலரில் டர்ன் ஆயிருக்கும். ஸோ தீஸ் ஆர் யுவர் கரோஷன் ஆஃப் மெட்டல்ஸ். ஸோ இது போக இன்னொன்று என்ன ஆக்சிடேஷன் டே டு லைஃப்பில் பார்ப்போம் அப்படின்னா ரான்சிடிட்டி. அண்ட் ஒன் மோர் திங் ஏஜிங் ஆல்சோ பிகாஸ் ஆஃப் ஆக்சிடேஷன் சொல்லலாம். ஸோ நம்ம செல் டிவிஷன் நடக்கும்போது பிகாஸ் ஆஃப் ஏஜிங் நமக்கு வந்து ஏஜிங் நடக்கிறதுக்கு ரீசனும் ஆக்சிடேஷன் அப்படின்னு வச்சுப்போம். சரி, ஸோ ரான்சிடிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம ஃபுட் மோஸ்ட்லி ஆயில்ஸ் இருக்கும். ஸோ வென் த ஃபுட் இஸ் பீன் எக்ஸ்போஸ்ட் ஃபார் அ லாங்கர் பீரியட் ஆஃப் டைம், ஸோ நம்ம அன்யூஸ்டாக வச்சுருக்கோம் இல்லை அப்படிங்கும்போது, ஸோ ரொம்ப நாள் வந்து அதை நம்ம யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கோம் அப்படிங்கும்போது தி கெட் ஆக்சிடைஸ்ட் அண்ட் காசஸ் ஃபவுல் ஸ்மெல். கிட்டத்தட்ட அதை வந்து ஸ்மெல் பண்ணி பார்க்கும்போது இட் இஸ் நல்லாவே இருக்காது. அந்த மாதிரி இருக்கக்கூடியதை தான் வந்து யூஸ் டு கால் இட் அஸ் ரான்சிட் அப்படின்னு சொல்லி வச்சுருப்போம். ஸோ கண்டிப்பாக டேஸ்ட்லேயுமே சேஞ்ச் இருக்கும். இதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்டைட் கண்டெய்னர்ஸ் இல்லைன்னா the package will be filled with nitrogen-ஆல fill பண்ணியிருப்போம். So the package will be filled with nitrogen, and one more thing, this will give you cushion effect அப்படிங்கிற மாதிரி இருக்கும், so that it can be preserved for a longer period of time. நார்மலாக நம்ம வந்து வீட்டில் செய்கிற சிப்ஸை வந்து you cannot able to store for more than 10 to 15 days. பட் நம்ம கடையில் வாங்குற சிப்ஸ், தட் மீன்ஸ் லேஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பேக்கெட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இட் கேன் பி யூட்டிலைஸ் அட்லீஸ்ட் 6 months ஆஃப் அல்லது 3 months ஆஃப் டைம் கொடுத்துருப்பாங்க. எதனால் அப்படின்னா they are filling it with nitrogen gas so that கெமிக்கல் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் we can use antioxidants. Sometimes we can use antioxidants யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ஃபுட் கிரேடட் ரெஃப்ரிஜரேஷன் பண்ணும்போதும் டெம்பரேச்சர் கம்மியான டெம்பரேச்சரில் ஆக்சிடேஷன் ரேட் கம்மியாக இருக்கும். தென் டைரக்ட் சன்லைட் இல்லாத இடத்துலையும் நீங்கள் யூஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து மெத்தட்ஸ் டு ப்ரிவென்ட் யுவர் ரான்சிடிட்டி. அதே மாதிரி மெத்தட்ஸ் டு ப்ரிவென்ட் ரஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ கேன் பெயிண்ட் அந்த அயன் ஆர்டிகல்ஸை பெயிண்ட் பண்ணி வைக்கலாம். எலக்ட்ரோப்ளேட்டிங், கேல்வனைசேஷன், இந்த மெட்டல்ஸை பற்றி எல்லாத்தையுமே வந்து we will see in the 3rd chapterல பார்த்துப்போம். ஸோ கரோஷன் ஆஃப் மெட்டல்ஸை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது அந்த சாப்டரில் பார்த்துப்போம். ஸோ ரைட் நவ் we have covered one chapter. If you have any doubts in this particular chapter, you just comment it. We'll give you next video for that doubt session. Okay, thank you. Hope you have learnt most of the concepts in this chapter. This video is mainly for grade 10 CBSE students. You have to know further in case of chemical reactions. When you want to know further, you can refer general science. So we will be dealing it later. Always try to ask questions. ஏன்னா உங்கள் questions நீங்கள் எந்த அளவுக்கு question கேட்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் knowledge வளரும். Make yourself knowledgeable and show your knowledge in your exams. Thank you. Have a good day. Bye-bye.